ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராமாவோட ஒரு மெயின் கேரக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அதாவது எல்லாரும் தங்கிட்டு போகிற மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதாவது பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த பில்லோ கவர் அதெல்லாம் வாஷ் பண்ணணும்ல, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கவர் மாதிரி அதில் வச்சு காரில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி அவங்களுக்கு எப்போவுமே அவங்க ஹோட்டல்லேருந்து இங்கே தான் க்ளீனிங்காக வருமா, அதனால அந்த இடத்துக்கு இவராக கொண்டு கொடுப்பாரு. கொடுக்கும்போது அவருக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கும். அதாவது அந்த பழக்கம் துணி அதே மாதிரி காரிலேயே இருக்கும். அதை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். அதாவது ஹோட்டல் நடத்துறாருல, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த துணிகளெல்லாம் கொண்டு திரும்ப இங்கே கொண்டு கொடுக்கும்போது ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே அவர் ஹோட்டல் ஓனர் கிட்ட ஃப்ரெண்டு என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி ஹோட்டலை சுற்றி நிறைய காட்டு பணிகளும் நிறைய அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஹோட்டலுக்கும் கெட்ட பேர் தான். அது மாதிரி வர்றவங்களும் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கிட்ட உஷாராகவே இரு, ரொம்ப மோசமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரா. அவரும் பேசிகிட்டே இருப்பார். அதோடு அங்கே துணியை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் வந்துடுவாங்க. இந்த ஹோட்டல் ஓனருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்போவுமே அவரோட வேலையை அவராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ இந்த துணியெல்லாம் வேற ஆள் மூலமாக கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் அவராக செய்யணும்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்விம்மிங் இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல் இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா இவரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவார். இதை பார்க்குற ஃப்ரெண்டு என்ன கேட்பாருன்னா, எதுக்காக இந்த வயசான காலத்தில் இவ்வளோ விலைகளை நீ இழுத்து இழுத்து போட்டுட்ருக்க, வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் இதோடு சேர்த்து தான் கேட்க மாட்டாங்க. ஸோ நீ இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார். பிஸ்னஸ்லேயும் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்குற வேலை, இவரோட ஹெல்த் விஷயத்துலையுமே அவர் ரொம்ப அக்கறையாகவே தான் இருந்துட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி எப்போவுமே என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ என் வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க கேட்குறாங்க கேட்கல என்னோட இது அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். அதோட அவரும் சரின்னு விட்டுருவார். ஏன்னா இன்னைக்கு நேற்று செயல் அவர் எப்போவுமே இப்படி தான் ஒரு பழக்கம் வச்சிருக்காருன்னு. அடுத்ததான் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்களா. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இது, ஒரு போலீஸை கூட உள்ள காணும்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அப்போ ஒருத்தர் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே என்னம்மா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டுகிட்டே வருவாரா. இவங்க என்ன கேட்பாங்க, மற்ற யாரோ போலீஸ் எல்லாம் எங்கன்னு கேட்கும் போது, ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு போலீஸாக தெரியலையான்ற மாதிரி அவர் கேட்பாரு. இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன இந்த லேடி வந்துச்சு அது பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வேற யோசிச்சுட்டே இருப்பாரு. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கப்பல்ஸ் தான் காட்டுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹோட்டல் தான் வச்சிருப்பாங்க. தங்கிட்டு போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட தான் அதுவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர் ஹஸ்பண்ட் அந்த இதில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருமா, கஸ்டமர் தான் யாரோ கால் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டன் பண்ணி பேசினா, அவரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ட்ரிப்பு போகும், அதனால நீ வா, காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுவாரா. சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை விட இந்த பையன் இருக்கார்ல, அந்த ஹஸ்பண்டை ரொம்பவே நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது அவர் பையன் 6 நூடுல்ஸை கொடுத்துருந்தா கூட அவன் தான் நூடுல்ஸ் நல்லா சுட சுட சாப்பிடுவாள், எதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுக்குறன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் மேலே ரொம்பவே பிரியமாக இருக்கும். இவங்க பேசிட்டு அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இவர் ஹோட்டல்லேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் கிஃப்டாகவே கொடுப்பாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும் அப்படின்றதுக்காக. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாரா. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வெளியே வருவாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போன விஷயத்தையே ஒய்ஃப்கிட்ட சொல்லாமே போயிருப்பாரு. வெளியே அந்த ஒய்ஃப் பேக்கோட பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, சண்டை வரும்னு சொல்லிட்டு பேக் அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டு நான் இங்கே தான் பக்கத்தில் வெளியே போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. இப்போ ஹோட்டல் ரன் ஆகிருக்க டைமில் இப்படியே அப்படியே விட்டுட்டு அப்படியே வேற இடத்துக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக சண்டை வரும். அதனால தான் அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருந்தவங்களும் அங்கேருந்து இப்போ கிளம்புவாங்களா. கிளம்பும் போது கார் வரைக்கும் வழி அனுப்புவாங்க. இந்த மாதிரி அவங்கள நல்லாவே கவனிச்சுப்பாங்க ஸ்டே பண்ணுறவங்க எல்லாரையுமே. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களும் இங்கே வரட்டும், நீங்களும் திரும்ப இங்கே வரணும்னா இங்கே வாங்க அப்படி இப்படின்னு நல்லாவே சொல்லுவாங்க. அப்போ தானே வந்தவங்களே திரும்பவும் வருவாங்க. அந்த மாதிரிலாம் நல்லாவே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ரெண்டு பேருமே. கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃபை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க வேலையை அவங்களாவே க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் போது நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப விருப்பப்பட்டு தாங்குவாங்களே, அதுக்காக அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தாத்தா இருக்கார்ல, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தியிருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா வெளியூர் அவர் இப்போ காட்டு பகுதியில் தான் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அதனால டவுனுக்கு போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தோம்னா ஒரு கார் மட்டும் நின்றுட்டு இருக்கும். ஏன் இது நடுவில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்ப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கார் பள்ளத்தில் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லேடி உட்காந்துருப்பாங்க. லேடி பக்கத்தில் ஒரு சின்ன பையனும் உட்காந்துருப்பான். உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, அவர் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் போகாதீங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்புறமா இந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவார். இங்கே அவரோட ஹோட்டலுக்கு வந்துடுறாரா. இங்கே வந்தவொன்னு பார்க்கும்போது அந்த லேடி அங்கே பார்த்தாருல, காரில் உட்காந்துருந்தாங்கல்ல, கார் மாட்டிக்கிச்சுன்னு, அந்த லேடி அந்த பையனோட இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா நம்ம ஹோட்டலுக்கு வர்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்கள வெல்கம் பண்ணோன்னு
வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ இந்த தாத்தா இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசுவான், விளையாடுவான். அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டலாம் விளையாடிட்டு ரொம்ப நல்லாவே விளையாடிட்டு இருப்பான். ஆனால் அந்த லேடி இருக்காங்கல்ல, முகத்தில் ஏதோ ஒரு யோசனையிலே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியும் தெரிஞ்சுட்டே இருக்கும். நார்மலாக இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனை வந்துட்டு அந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் கூட விட்டுட்டு அவங்க போய் அதாவது பர்ச்சேஸ் பண்ண போயிடுறாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்கே இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட ரொம்பவே இதாயிட்டாரு. அவரோட சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுவாங்களா, அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாரு. ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் இந்த லேடி வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக வாங்குறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றது நம்மளுக்கே ஒரு யோசனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சிருக்கிறதுனால ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து கொடுக்க வருவாரா. உடனே அவங்க ஒரு கையிலேருந்து வெடுக்குன்னு பிடுங்கிப்பாங்க. இவருக்கு இவங்களோட நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாகவே இருந்துட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அவரோட சேர்ந்து விளையாடிட்டே இருப்பான். இந்த லேடி வந்து இப்போ அந்த ஹோட்டல் ஓனர் அவர்கிட்ட போய் என்ன கேட்பாங்கன்னா, இங்கே உள்ள அந்த சிடி பாட்டு போடுறது இருக்கும்ல, ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பாடுவோம்ல, அந்த மாதிரி இது பிளேயர் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒர்க் ஆகும். ஏன்னா வர கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கள்ல, ஸோ ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூமுக்கு கூட்டு போகிறாரு. ஏன்னா அந்த ரூமில் தான் அந்த பிளேயர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்வார்னா, என் ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்கும் போது இது ரொம்ப விரும்பி கேட்பாங்க, எனக்கு பாட்டு கேட்குற பழக்கம் கிடையாது, அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நான் இங்கே கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுட்டேன், இப்போ தான் அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்களான்னு அவங்க கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு பேசிப்பாங்களா. அதோட அதை கொண்டு வந்து வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் நல்ல நல்ல பாட்டாக தான் வந்துட்டே இருக்கும். இவங்க அதெல்லாம் பாட்டை கேட்டுகிட்டே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கும் போதே பார்த்தோன்னா இப்போ நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. நல்ல மழை பெய்யும் போது பார்த்தோன்னா அந்த குட்டி பையன் இன்னும் விளையாடிட்டே இருக்கானா, அவன் நனைஞ்சிருவான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாரு, ஒரு டவல் எடுத்துட்டு அந்த பையனுக்காகவும் அவர் ஃப்ரெண்டுக்காகவும் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நல்லா தொடச்சி விட்டுட்டு போ உங்கள் அம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் குட்டியாக அழகாக ஓடிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. சமயத்தில் இங்கே வந்துட்டு திடீர்னு வேற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தொப்பியெல்லாம் போட்டுட்டு காரில் வந்துட்டு இருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா கார் வந்து நடுவுலேயே நின்றுது. அதுவும் எங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க ஹோட்டல் வாசல்லே வந்து அந்த கார் நின்றுதான். உடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்கும்போது இல்லை நான் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்வார். இல்லை இது எங்கள் ஹோட்டல் தான், நீங்கள் தாராளமாக இங்கே தங்கிக்கலாம்னு சொல்லும்போது அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வருவார். ஏன்னா மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கும். உள்ளே வரும்போது இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, நல்ல வேலை உங்கள் கார் வந்து எங்கள் ஹோட்டல் வாசலில் நின்றுச்சு, அதனால தான் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்திருக்கு, நாங்கள் இங்கே உள்ள பெஸ்ட் ரூமே உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லிட்டு உள்ளதுலேயே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரூமை காட்டவும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதனால் நீங்கள் எத்தனை நாள் வேணால் இங்கே தங்கலாம், உங்களுக்கு பெட்ரோல் வேணா சொல்லுங்கள், நான் வேணா போயிட்டு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்வார்னா, பெட்ரோல்லாம் எதுவும் வேண்டியதில்லை, நான் ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்துருவாரு. அவர் அங்கே ஸ்டே பண்ணுவார். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, ஹோட்டல் ஓனரும் ஒரு ஃப்ரெண்டும், ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் வந்த பொண்ணு வந்து அழகாக இருக்கா, தனியாக வேற வந்திருக்கா, நீ எதுவும் கரெக்ட் பண்ணியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது எதை எடுத்து வாயில் அடிப்பேனே தெரியாது, யாரை பற்றி என்னடா சொல்லிட்டு இருக்கா, அவள் கஸ்டமர், அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் ஓனர் வந்து சத்தம் போட்டுவார். சரி சரி விடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. ஓரளவுக்கு காலையில் விடிஞ்ச உடனே இவர் எந்திரிச்சிருவார். ஹோட்டல் ஓனர் அவர் தான் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்பார்ல. எந்திரிச்ச உடனே ஃப்ரெண்டை பார்த்தா கீழே ஒரு பக்கமாக சுருண்டு கிடப்பார். நீ என்னடா இங்கே போய் படுத்திருக்க, மேலே எந்திரிச்சு வந்து படுனா கேட்க மாட்டார். அவர் பாட்டு காசு வந்து தூங்குவார். உடனே அவருக்கு பெட்ஷீட்டை மட்டும் போற்றி விட்டுட்டு அவர் அங்கேருந்து வெளியே வருவார். கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வருவார். வரும்போது தான் அவருக்கோட பொண்ணு ஒன்று இருக்கும், அது வந்து வெளியூரில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும், அதாவது MBBS படிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா எப்படி இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து விசாரிப்பாரா. அதுவும் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும். எப்போ அப்பாவை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வரேன்ப்பா, கூடிய சீக்கிரம் வரேன், வரும்போதுட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பொண்ணு லவ் பண்ணுறா போல இருக்குது, அதை தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, சரி ஓகேம்மா வாங்க நல்லபடி அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுவார். இங்கே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலில் கட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து நைட் டைமில் வந்து பார்த்துக்கிறாரு. காலையில் விடிஞ்சவொன்னே அவங்க ஒய்ஃப் வந்துடுவாங்களா, நல்லா அவர் தூங்கிட்டு இருப்பார் அந்த என்ட்ரன்ஸ்லேயே படுத்துட்டு. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் எந்திரிச்சு நேரம் ஃப்ரெண்டோ இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டுக்கு தான் அங்கே வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. என்னடா தூங்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது தூக்கமாக வருதுரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா தான் நல்லா கவனிப்பாங்கல்ல, அதோட ஒரு பக்கம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு புதுசாக வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு. அவங்க எல்லாத்தையுமே இதாக தான் பார்ப்பாங்க, மற்றவங்களோட மிங்கிள் ஆகணும்னு நினைப்பாங்க, எல்லாத்தையும் பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் யாருமே பெருசாகவே கண்டுக்க மாட்டாங்க. அதனால அவங்க யோசிச்சுட்டு அவங்க படுக்கு தனியாக இருந்துப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வேலைக்குன்னு வந்திருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ அவங்க டியூட்டி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து அவங்க பயந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தடுமாறியே கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போய் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறது யாருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த லேடி வந்திருக்காங்கல்ல வேலைக்காக, அந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்போ ஃபோன் எடுக்குமா, ஃபோன் எடுத்தோன்னே என்னன்னு கேட்கும்போது அவங்க ஏதோ சொல்லுவாங்க. உடனே இவங்க அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டை பார்க்க வந்தார்ல, இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேரும் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய போலீஸ் எல்லாம் ஜீப்பில் போகிறத பார்த்தோன்னே இவங்களாம் எங்கடா இந்த பக்கம் போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஹோட்டலுக்கு தான் இவங்க போகிறாங்கன்றதே அப்பா அவங்களுக்கு தெரியாது.
இருக்காது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் இப்படி கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஹோட்டல சுத்தி அவ்ளோ கூட்டமா இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஹோட்டல் இருக்குல்ல, அத சுத்தி அவ்ளோ கூட்டமா இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா யாரையுமே விடமாட்டாங்க. ஏன்னா பத்திரிக்கைக்காரவங்க கூட உள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது இவருக்கு கோவமே வந்துரும். அது என்னோட ஹோட்டல்ரா உள்ள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவர் ஒரு பக்கம் அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்க அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காருல்ல, அந்த தாத்தா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வருவாரா, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ண அந்த லேடி, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நடு ரோட்ல கார போட்டு கார் கிட்ட நின்னுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்தோனே இவருக்கு ஒரு மாரி இருக்கும். பார்க்க டீசென்ட்டா இருக்கா, ஆனா என்ன ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாலே ஒரு மரியாதை குறையிற மாரி தானே இருக்கும். அத யோசிச்சுட்டே அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இவர் ஹோட்டலுக்கும் வந்துடுறாரா, வந்த உடனே பார்த்தோம்னா, அந்த டேபிள் மேலேயே பார்த்தீங்கன்னா, பணம்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரூமோட கீயும் வச்சிருக்காங்க. அப்பதான் இந்த ஹோட்டல் ஓனர் தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த பொண்ணு வந்து ஹோட்டல விட்டு கிளம்பிட்டா போல இருக்கு. கிளம்புனதுனால தங்குனதுக்காக பணமும், அந்த ரூம் சாவியும் வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க ப்ளே பண்ணி கேட்கறதுக்கு அந்த சிடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, வேகமா வந்து போலீஸ்கார்ட்டே கேட்பாரு. இது என்னோட ஹோட்டல், இங்க என்ன நடக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வந்து ஹோட்டல் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் ஆமான்னு சொல்லி அவர் சொல்லுவாரா, இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. அப்பதான் அந்த ஃபோட்டோ பார்த்தா நேத்து நைட்டு ஒருத்தர் வந்து தங்குனார்ல, மழை பெஞ்சிட்டே இருந்தது, ஹோட்டல் வாசல்ல ஒரு கார் நின்னு, அவரை ஆமா இவன் நேத்து நைட்டு இங்கே தான் தங்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், அதனால என்னன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவன் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு கிரிமினல் இவன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்பதான் முத நாள் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அன்னோன் பர்சன் வந்து நின்றுருந்தார்ல, அவர் வந்துட்டு இப்போ ஏதாவது தங்குறதுக்கான இடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாருல்ல, அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா போதும் இங்கே வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கூட்டு வந்திருப்பாரு. கூட்டிட்டு வந்து அவருக்கு ரூம் எல்லாம் நல்ல ரூமா இருக்கிறதுல நல்ல ரூமா காட்டி விட்டுட்டு அவர் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த நைட் நேரம் தூக்கம் வரதானே செய்யும். தூங்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஹோட்டலில் வேற யாரும் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் சைலண்டாக இருக்கவும் வந்த அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்து அதை பயன்படுத்திக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு கட்டியிருப்பான். அதாவது அவங்கள பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுவே தெரியாது இவருக்கு. இவர் வந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்களா, ஃபர்ஸ்ட் வராங்கன்னா அதை ஸ்டே பண்ண வராங்க அப்படி தான் நினைப்பாங்க. யாரும் அந்த அளவுக்கு டவுட் பட முடியாதுல்ல. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஹோட்டல் ஓனர் வந்து தூங்குறான், அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து தூங்குறான். நம்ம போயிட்டு அதாவது காரில் இருக்கிறத போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டும் வந்திருக்கான். அதாவது நல்லவன் மாதிரி உள்ளே போயிட்டான். இவர் தூங்க ஆரம்பிச்சோன்னு திரும்ப கீழே இறங்கி வந்து அவங்க கொண்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்கள இஷ்டத்துக்கும் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கான். இது எதுவுமே அவருக்கு தெரியாது. காலையில் அவங்க ஒய்ஃப் வர வரைக்கும் இவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் தானே இவர் எந்திரிச்சு போனார். ஸோ இங்கே என்ன நடந்ததுன்ற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் அவருக்கு எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. இவ்வளோலாம் நடந்திருக்கா, நம்மளா போய் தானே அவனை கூப்பிட்டோம். ஏன்னா அவராக வந்து கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு மலையில் தடுமாறுறாருன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறா, நம்ம ஹோட்டலுக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு நினச்சதுல வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே கவலைப்படுவார். நான் வந்துட்டு இந்த மாதிரி நானாக போய் அவனை கூப்பிட்டுருக்க கூடாது, நான் கூப்பிட்டதுனால தான் அவன் வந்திருக்கான். அது இல்லாமல் நம்மளா வாண்டடாக அந்த பிரச்சனை இழுத்து வச்ச மாதிரி இருக்குது. நம்ம ஹோட்டல் நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்களா, சின்ன சின்ன இடத்த கூட க்ளீன் பண்ணி அவ்வளோ ப்ராப்பராக வச்சுட்டு இருக்கவங்க வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. இதை பார்த்து தான் ஒய்ஃப் வந்து கதறிட்டு ஃபோன் பண்ணியிருக்கா போல இருக்குது போலீஸ்க்கு. இதுக்கப்புறம் என் ஹோட்டல் கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் இதை எப்படி ரன் பண்ணுவேன், எப்படி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருவாரு. இதில் அந்த ஹோட்டல் ஓனர் தாத்தா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீடி எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருப்பாரா. அதை எடுத்து வைக்கும்போது பார்த்தா அந்த சீடியில் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கும், அந்த கரையாக இருக்கும், கையில் ஒட்டி இருக்கும். அதை பார்த்தோன்னே என்னது இது, இப்போ நம்ம எதை தொட்டோம், சீடியை தான் தொட்டோம், அதுலேருந்து இப்படி ஒரு கரை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி பார்க்கும்போது இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்னது அப்படின்னா, அவள் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கா, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பார், இங்கே போய் பார்ப்பார். அவருக்கு ஒரு மாதிரியே டவுட்டாக ஆகிடும். இப்போ வர வழியில் தானே அந்த பொண்ணை வேற பார்த்தாரு. சரி ரிட்டன் போயிட்டு அந்த பொண்ணை நிற்கிறாளான்னு பார்ப்போம், என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு வேகமாக வருவார். ஆல்ரெடி ஒரு கிராஸ் ஆகி போகும்போது நின்றுருந்தாங்களா, அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. உடனே அந்த பதட்டத்திலேயே ஒரு வேகமாக கார் ஓட்டிகிட்டே வருவாரா. அங்கே ஒரு ஜீப் நின்றுட்டு இருக்கும், அதில் போயிட்டு இடிக்கிற மாதிரி போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். இறங்குனவர் பார்த்தீங்கன்னா அதை கூட கண்டுக்காமல் அந்த பொண்ணு நின்று இடத்தையே தேடி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அங்கே இருக்கவே இருக்காது. இப்போ அந்த ஜீப்லேருந்து ஒரு லேடி இறங்குவாங்க. அந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களே ஒரு லேடி, அந்த லேடி தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு என்னது இது, நம்மளை இடிக்க வந்துட்டு நம்மளை பார்க்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே வருவாங்க. வாய் திறந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் உண்மையை சொல்லணும்னு அவருக்கு தோணும். இந்த மாதிரி என் ஹோட்டலில் ஒருத்தவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த லேடியோட காரை பார்க்கும்போது சைரன்லாம் இருக்குமா, அப்போ இவங்க போலீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளா எதுவும் அவசரப்பட்டு வளர வேணாம், ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும், சந்தேகத்துக்காக எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டே இருக்கும்போது கையில் என்ன காயன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவர் அந்த சீடியை தொட்டதில் கையில் வேற அந்த கரை இருந்துகிட்டே இருக்குமா, இல்லை சின்ன காயம் தான், இது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தான் அவர் கிளம்பிடுவார். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண வந்ததில்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த குட்டி பையனை கூட்டு வந்திருக்கும். அது அதோட பையனே கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கும். அந்த பையன் வந்து இப்போ சாப்பிட மாட்டேன் நடமுடிச்சிட்டு இருப்பானா, நீ எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றியோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அப்பா கிட்ட கூட்டிட்டு போவேன்னு சொல்லவும், அப்பனா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பாவம் அழகாக சாப்பிட்டுட்டே இருப்பான்.
இருப்பான். அவன் சாப்பிட ஆரம்பிச்சோன்னு பார்த்தோன்னா இது ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டே இருக்கும். ஒரு மாதிரி சைக்கோ கலந்த மாதிரி பார்த்துட்டே இருக்குமா. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும், ஒரு சீடி வச்சிருக்கும், அதுக்கு ஃபுல்லாகவே இப்போ அந்த கரையாக ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்ரூம்லாம் வந்துட்டு ப்ளீச்சிங்கை போட்டு கழுவிட்டு இருக்கும். அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த ஹோட்டல் ஒன்று இருக்காருல்ல, வேக வேகமாக ஹோட்டலுக்கு வராரா, அந்த டவுட் பட்டுட்டு சுற்றி சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு அப்போ தான் முழிப்பார். முழிச்சவர் என்ன கேட்பாருன்னா, முழிச்சவொன்னு பார்த்தீங்கன்னா என்னடா வந்துட்டு கஸ்டமரை போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிடுவார். போயிட்டு பாத்ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பாத்ரூம் பூராவுமே வந்துட்டு ப்ளீச்சிங் ஸ்மெல்லாக இருக்குது. அப்போ ஏதோ இந்த பொண்ணு மேலே இன்னும் கொஞ்சம் அவருக்கு டவுட் அதிகரிச்சுட்டே இருக்குமா. அதோட திரும்ப வந்துடுவார். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன யோசிப்பாருன்னா, இப்போ இது மட்டும் நான் நினைக்கிறது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த பையனை ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னா கூட இப்போ எப்படி நான் வெளியே சொல்கிறது, சொன்னா அப்படின்னா இப்போ என் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் ஆகிடுமே, இங்கே யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவலைப்பட ஆரம்பிச்சிருவார். அதே நேரத்தில் சுற்றி சுற்றி பார்ப்பாரா, அவர் கன்ஃபார்மே பண்ணிடுவார் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிடியில் உள்ளக்குள்ள அதை கூட இன்னும் அவர் க்ளீன் பண்ணாமல் தான் இருப்பார். அதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் ஃப்ரெண்டு வரும்போது டக்குன்னு எடுத்து மறைச்சி வச்சிருப்பார். ஏன்னா இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறப்பார். ஏன்னா ஹோட்டல் மேலே உள்ள அவர் அக்கறையில் வந்துட்டு இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்ததை வந்துட்டு இனிமே இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, வெளியே தெரியாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மறைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதில் இப்போ இதே ஊரில் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா இப்போ பார்த்தாருல ஒரு லேடி, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க ஏன் அங்கே வந்தாங்கன்னா, இப்போ இவங்க எல்லாரும் இப்போ எதுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்மளோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு அதாவது இந்த ஸ்டேஷனுக்கு வந்து புதுசாக ஒரு இன்சார்ஜ் வராங்க. அதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை முன்னாடியே பார்க்கறதுக்காக தான் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் அந்த பாக்ஸில் வச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. அந்த பாக்ஸை கூட இவங்க ஓப்பன் பண்ணல. அது ஏதோ ஒரு லேடி வந்து வச்சுட்டு போயிருக்கு. திரும்ப வந்து கேட்டால் கொடுன்ற மாதிரி ஓரமாக ஒதுக்கி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, இன்சார்ஜ் வரும்னு சொல்கிற கரெக்டான டைமில் இவங்க என்ட்ரு ஆகிறத பார்த்த உடனே அந்த முன்னாடி ரொம்ப திமிரா பேசினாரு அந்த போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவங்க தான் இனிமேல் இன்சார்ஜா, இது தெரியாமல் இவங்க கிட்ட ஆரம்பத்தில் ஒரு மாதிரி வேற பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜாக வந்துருவாங்க. லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து அந்த அந்த ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸில் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸை வந்து நோட் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு கேஸை வந்து நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அதாவது ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் வந்து மலையில் ஒதுங்கினவர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடந்துச்சுல பிரச்சனை. இது எல்லாமே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் அப்பப்போ நம்மளுக்கு வந்து லிங்காக அப்படியே குட்டி குட்டியாக ஸ்டோரி மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை தான் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு கேஸாக இருக்கும். அதை தான் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல் ஓனர் இருந்தார்ல, அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களே ஹோட்டல் நடத்திட்டு, அந்த ஹோட்டல் தான் வந்து இப்போ அந்த தாத்தா ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு இருக்காருல்ல, அதே ஹோட்டல் தான் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் வந்து இவர் நடத்திட்டு இருக்காரு. மொத்தத்தில் இப்போ கதை வந்து ஒரே லைனில் தானே போயிட்டு இருக்கு. அப்படி தான் காட்டுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்த ஹோட்டல் ஓனர் இருக்காரு, அந்த ஹஸ்பண்ட், அவர் என்ன சொல்வாருன்னா ரொம்பவே கவலைப்படுவார். இது மாதிரி நான் பண்ணிட்டேனே, இப்போ இதுக்கப்புறம் யார் என் ஹோட்டலுக்கு வந்து தங்குவான்னு தெரியல, இல்லை நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நினச்சி புலம்பிட்டே இருக்கவும் அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, ஏதோ யதார்த்தமாக நடந்து போச்சு, இதே நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இல்லை அவன் பாட்டுக்கு தான் ரோட்டில் நின்றுட்டு இருந்தா, பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா, நான் பேசாமல் இருந்திருக்கணும், நான் போய் ஹோட்டலுக்கு தங்க வாங்கன்னு கூப்பிட்டது தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு மாதிரி ரொம்பவே வருத்தப்படுவார். அதே நேரத்தில் இப்போ கரண்ட்டில் நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அப்போ இவர் ஒரு இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிருப்பார். ஒரு சிசிடிவி இருக்கும்ல, அந்த சிசிடிவி பார்த்து ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காது. ஆனால் அது கிளம்பி போகும்போது இவர் அந்த ஹோட்டலில் இல்லை, அவர் வெளியே தானே இருந்தார். திரும்ப வந்து அவள் கிளம்பும் போது எப்படி இருந்தது, அந்த பையன் கூட போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிசிடிவியை பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த லேடி வந்துட்டு பெரிய ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வைப்பாங்க. அப்போ இவர் கன்ஃபார்மே பண்ணிடுவார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் இப்போவும் நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ போலீஸில் மாட்டினா வந்துட்டு பிரச்சனைகளாகும், தன்னோட ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வேலைக்கு எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் திரும்ப எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் டோட்டலாக அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டே இருப்பார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவர் அந்த துணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாஷ் பண்ண கொடுக்குறாருல, அந்த இடத்துக்கு திரும்ப எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருப்பாரு. அப்போ அந்த துணியை இதை வாஷ் பண்ணுறவர் என்ன கேட்பாருன்னா, எப்போவுமே வந்துட்டு இப்போ 10 டவல் கிட்ட கொண்டு வருவீங்க, இப்போ 8 தான் இருக்குது, 2 டவல் மிஸ் ஆகுதுன்னு இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். 2 டவல் மிஸ் ஆகுதா, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு திரும்பவும் வருவார். வந்து அந்த ஹோட்டலில் சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அது கிட்ட தான் அந்த 2 டவல் இருக்கும். அது வந்து அந்த குட்டி பையன் தான் அன்றைக்கி வந்து குளிச்சுட்டு ஆட்டம் போட்டிருக்கும் போது இவர் தொடக்க கொடுத்துருப்பார்ல, அந்த டவல் அங்கே இருக்கிறது அப்படியே அந்த சீனெல்லாம் அவர் நினச்சி பார்த்துட்டே இருப்பாரா. அதுக்கப்புறம் அது யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ வந்து பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு இவர் போய் எட்டி பார்க்கும்போது அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும். ஸோ அவங்க இங்கே யதார்த்தமாக வந்துட்டாங்க. இப்போ இவருக்கு வர பக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் போது ஒரு லேடி போலீஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட யாருமே மிங்கிள் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம்ல, அந்த லேடி போலீஸ் தான் இப்போ ஏஜ்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் இவங்க தான் அந்த கேரக்டர். எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க புதுசாக இப்போ இன்சார்ஜ் எடுத்திருக்காங்களா, ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க வந்து செக் பண்ணணும், எது எப்படி என்ன இது அப்படின்றத பார்க்கணும்ல. அப்படி தான் இவரோட ஹோட்டலுக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் இவரை பார்க்கும் போதே அவங்களுக்கு
உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பதட்டத்தோடயே இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும். அவரையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இடையில அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸையும் காட்டுவாங்க. அப்ப அந்த கிரிமினல வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போம்போது, அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல அந்த தாத்தா, அவருக்கு வந்து செம்ம கோவம் வரும். "எதுக்காடா இந்த மாரி வேல பார்த்த? நீ பார்த்த வேலைய என் ஹோட்டல்ல வச்சு தான் பார்த்துருப்பியா? என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டியே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்திட்டே இருந்திருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைய அப்பப்ப லிங்க் பண்ணி காட்டிட்டே இருப்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஆள் இருக்காருல்ல, அதாவது ஹோட்டல் ஓனர் அந்த தாத்தா, அவர் வந்துட்டு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஹோட்டல் இதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. இப்படி ஒரு கேஸ் ஆனதுலேருந்து யாருமே வரலையா? ஸோ கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதாவது கூலி வேலை பார்க்குற அளவுக்கு அவர் வந்து வறுமையாயிடும். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். ஆனா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இந்த அதிர்ச்சி வந்து அவங்க வந்து மீண்டிருக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன வேலைன்னா, அவங்களே எல்லாத்தையும் கிளீன் பண்ற வேலை அவங்களுக்கே இருக்கும்ல. இப்ப இந்த ஹோட்டல் வந்து ரன் ஆகல, யாருமே வரல அப்படின்னா கூட, இப்ப அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, டெய்லி கிளம்பி இங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. காலையிலனா ஹோட்டலுக்கு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்றது, இந்த வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் வரும் லேண்ட்லைனுக்கு. கால் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு கேஸ் எல்லாம் நடந்துச்சு. அந்த ஹோட்டல் தானே இது. இப்ப என்ன பேய் இருக்காங்க? பேய் பங்களாவா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும், அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இன்னும் அவங்க அத ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலே இல்ல. அது பெரிய மன உளைச்சலுக்கே ஆளாயிருப்பாங்கன்னு சொல்லலாம். டக்குனு கால கட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஹோட்டல வந்து கிளீன் பண்ற வேலைய தான் பார்ப்பாங்க. இன்னும் யாருமே வரல. ஆனா வர்ற மாரி இவங்க கற்பனை பண்ணிட்டு அப்படியே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும். அப்பதான் அவங்க ஒய்ஃப கூட்டு வந்து புரியிற மாரி சொல்லுவாரு. இந்த மாதிரி நீ இப்படி நினைக்காத. இப்ப இந்த ஹோட்டல்ல இனிமே யாரும் தங்க வரமாட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயமா போயிடுச்சு. பேசாம இந்த ஹோட்டல வந்து வர்ற விலைக்கு வித்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து செம்ம கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசுறீங்க. இந்த இடத்துக்கு இத கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இந்த ஹோட்டல் உருவாவதுக்கு காரணமே நீங்க தான். அங்க எங்க கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்காக நம்ம பட்ட பாடெல்லாம் மறந்துட்டீங்களா? இவ்வளோ தூரம் அதை கொண்டு வந்ததும் நீங்க தான். அதை அழியறதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன்னா இவர் தான் அந்த ஆளை கூட்டு வந்து தங்க வச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த ஹோட்டலை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. கோவமா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களா, உங்களோட ஃப்ரெண்டு வந்து சமாதானப்படுத்துறன்ற பேர்ல வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவங்க ஒரு மென்டலா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. நீ பண்ணதும் தப்பு தான்டா, நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி இவ்வளோ நேரம் தனியாக பேசும்போது ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணவர், இப்போ ஒய்ஃபை பார்த்தவொன்னே அங்கே சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி நினைக்கவும் இவருக்கு கோவம் வந்துடும். நான் என்ன வேணும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. அவங்க ஒய்ஃப் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ தான் இவர் ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துடும். நீ என்ன பைத்தியமா போயிட்டியா, உனக்கு என்ன எதுவுமே நடக்கிறது வந்து புரியலையா? அவங்க ஒய்ஃப்ட்ட போய் இவர் சத்தம் போடுறாரா. கொஞ்ச நேரம் பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுறாங்களா. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துடுது. நேரம் என்ன பண்ணுறாரு, ஹோட்டலுக்கு தான் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. எல்லாம் உன்னால தான், இந்த ஹோட்டலால் தான் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற பூத்தொட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சிட்டே இருக்காரு. அப்போ அந்த ரூமில் வந்துட்டு அந்த ஆள் இருந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருப்பான்ல, அந்த ரூமுக்கு போகிறாரு. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கரையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கா. அச்சோ இது மாதிரி இருந்தால் யாரும் வரமாட்டாங்களே அப்படின்ட்டு திரும்பவும் துடைக்க ஆரம்பிச்சிடறாரு. இவரே ரொம்ப பாதிப்படைஞ்சிடறாரு. இதெல்லாம் பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அப்பவும் அவர் வந்து சமாதானப்படுத்துறாரு. உன் மேலே இந்த தப்பும் இல்லைடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணாங்களே, அந்த டைமை தான் காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கிட்ட தானே இந்த ஹோட்டலோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஸுக்காக அட்டன் பண்ணதே அவங்க தானே. ஸோ அந்த கேஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸா. அப்போ அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு அந்த கிரிமினலையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பேப்பரில் வந்து அந்த நியூஸ் எல்லாம் வரும்ல, இவங்களுக்கு அப்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த கேஸில் பேப்பரில் வரும்போது அதை கட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து பத்திரமா ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க இன்சார்ஜாக ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி அந்த டேபிளில் ஒட்டியும் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஒரு பக்கம் அந்த பேப்பரை ஒட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஹோட்டல் நடத்தும் போது ஒரு முதலாளியாக இருந்து ஹோட்டல் நடத்துறது எப்படி இருக்கும், இன்னொரு இடத்துல போயிட்டு தினக்கூலி அப்படின்ற மாதிரி வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத அவருக்கு நல்லாவே புரிஞ்சு வேலை பார்ப்பாரு. ஆனாலும் ஃபேமிலி ரன் பண்ண முடியாதுல்ல. அவங்க ஒய்ஃபை என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சர்வராக வந்து வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க காது படவே எல்லாருமே அவங்கள தப்பாக தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் ஹோட்டல் வச்சு நடத்தியிருந்தாங்க, அவங்க ஹோட்டலில் இப்படி ஒரு வேலை நடத்திருக்கு, அதுக்கு அவங்க ஹஸ்பண்டே காரணம், அதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு காது படவே வந்து பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி இவெல்லாம் ஹோட்டல் ஓனராக இருந்திருக்காவ, இப்போ எப்படி இருக்கா பாரு அப்படி இப்படின்னு பேசுவோம். இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. உடனே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி இப்படி இருக்காங்க. இந்த கப்பல்ஸ்க்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். அந்த ஸ்கூல் படிக்கும்போது மணி 6 மணி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்று பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் வீட்டிலேருந்து ஃப்ரிட்ஜை திறந்து அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வச்சிருப்பாங்களா, அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இங்கே ப்ரெசென்ட்டாக நடக்கிற கதையை காட்டுவாங்க. அதில் வந்துட்டு இவர் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீ வரேன்னு சொன்னேன், நீ மட்டும் வரியா இல்லை பாய் ஃப்ரெண்டோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா என் பாய் ஃப்ரெண்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் நான் வரேன்னொன்னே, சரிம்மா நல்லபடியாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். ஃபோனை பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்து நிற்கும். உடனே பொண்ணு தான் அவங்க ஃபேமிலியோட வரேன்னு சொல்லியிருந்தாலும் அவள் தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்போ தான் பேசி முடிச்சா அதுக்குள்ளே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே
இப்போ அந்த அப்பா இருக்கார்ல, வெளியே வரும்போது பார்த்தோம்னா, அந்த ஜீப் கதவு தொறந்த உடனே இவர் பார்க்கும்போது அங்கே யார் இருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து ஒரு பொண்ணு தங்கச்சில, ஒரு குட்டி பையனை கூட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கும். இந்த விஷயத்த நான் மறைக்கணும்னு நினச்சி, மறக்கணும்னு நினச்சி எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ தான் என்னோட நார்மல் லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்கேன். நடந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு. இப்போ திரும்பவும் இவ எதுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே பார்ப்பாரு. இந்த டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்ப்பாரு. என்ன அப்படின்னா, இவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமே இருந்திருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஹோட்டல்லாம் முடிச்சுட்டு இவங்க இந்த ஹோட்டலில் வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வாங்கி, ஏன்னா அவங்களுக்கு ஹோட்டல் நடத்த ரொம்ப பிடிக்கும்னு அதை வாங்கிட்டு ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே தோட்டம் வளர்க்குறது, பூச்செடிங்கள்லாம் வளர்க்குறதுனா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் காலத்துலேயே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமா, அவங்க வந்து இறந்து போகிற டைமில் இருப்பாங்க. அதே இடத்துல அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருந்த இடம் இது. இந்த இடத்த அவர் வித்துட்டு போகலாம். ஆனால் அவங்க ஒய்ஃப் இருந்த இடத்துனால இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இந்த ஹோட்டலை நல்லபடியாக ரன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். அதுக்காகவே இந்த ஹோட்டலை வந்து அவர் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெளியே தெரிஞ்சால் இந்த ஹோட்டல்லேருந்து இவர் தங்க முடியாதுல்ல, அந்த மாதிரி மட்டும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பொண்ணு பண்ணிட்டு போன வேலையை வந்துட்டு இவர் எல்லாத்தையுமே எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்ற வேலையெல்லாம் இவர் பார்த்து வச்சிருப்பாரு. அதனால தான் இவர் மறைச்சு வச்சது. இப்போ திரும்ப எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணையே பார்த்துட்டு நிற்பாரு. வச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் இவரே நின்று பார்த்துட்டே இருக்குமா. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு முகத்தில் சிரிப்பே இருக்காது. உடனே இந்த பொண்ணு என்ன பொண்ணு இப்போ தான் வாய் திறந்து பேசும். அந்த ஹோட்டலில் முன்னாடி தங்கியிருந்ததில் இங்கே நான் ஸ்டே பண்ணலாமா, எனக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்கும்போது டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, இல்லை எந்த ரூமும் இப்போ ஃப்ரீயாக இல்லை, நீங்கள் கிளம்புங்க, வேறு ஹோட்டல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லும் போது இவரோட பொண்ணுக்கு தான் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. அது என்ன சொல்லுன்னா, நாங்கள் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம், நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம், நீங்கள் தங்கிக்கலாம், நீங்கள் வேறு நைட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும். அவளை ஏதாவது சொல்லி அனுப்பலான்னு பார்த்தா இவ வேறு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேறு யோசிச்சுட்டே இருப்பாளா. வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓகே நான் நைட்டு வரேன்ட்டு போயிடும். இப்போ எல்லாருமே அந்த ஃபேமிலியோட சேர்ந்து பேசுவாங்க, சிரிப்பாங்கன்னா இவரோட சிந்தனை ஃபுல்லாக பூராவுமே அந்த பொண்ணு எங்கே நைட்டு வந்துருவாளோ கொண்டுருவாளோன்னு அதே சிந்தனையாகவே அப்பா யோசிச்சுட்டே இருப்பார். இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துடுது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவரால் எதுவும் சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணுது, அது ஆல்ரெடி தங்கி இருந்துச்சுல அதே ரூமுக்கே போகுது. இவருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா பொண்ணுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுல, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயத்தை இவர் மறைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே திரும்ப வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா அதே ரூம்குள்ளே போகுது, அதே ரூமை பார்க்குது, அப்புறம் பாத்ரூம்லாம் போய் பார்க்குது, எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே அந்த பொண்ணுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் வெளியே எட்டி பார்க்குதா, அவர் வந்து அப்பா பொண்ணு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்பாவுக்கு யோசனையாக இருக்குது திரும்ப வந்ததுனால. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட்டு வந்திருக்காங்களா, அவங்க ஃபேமிலியோட எல்லாம் சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குது. உடனே இது என்ன பண்ணுது, வேக வேகமாக அவங்களோட வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல அப்பாவோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது, அதை வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்குது, இது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது, அன்றைக்கி நீங்கள் ஒரு சிடி பிளேயர் கொடுத்தீங்களா, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது இப்போ வேலை செய்யலை, அது வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, அது தூக்கி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு சரியாக ஆன்சர் பண்ணாமல் ஒரு மாதிரி, ஏன்னா நல்லா இப்போ கஸ்டமராக இருந்தால் பேசுவாங்க, இந்த பொண்ணு வில்லங்கமான பொண்ணு இல்லை, அவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை தவிர்க்கவே நினைப்பாரு. இப்போ நைட் ஆகுது, வந்த ஃபேமிலி எல்லாம் இருக்காங்களா, அவங்க பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட்றாங்க கொள்கிறாங்க. அவங்கெல்லாம் எனக்கு நைட்டே வந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரூமில் போய் நல்லா அசந்து தூங்குறாரு. தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த காட்டு பகுதியில் தானே இந்த ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கதறி கதறி ஒரு மாதிரி கவலைப்படுறாங்க, அலறாங்க. உடனே இவர் போய் சமாதானப்படுத்திட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரா. அவங்க இப்படி நிமிர்ந்து முகத்தை பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா இப்போ ஹோட்டலில் வந்து தங்கியிருக்குல்ல அந்த பொண்ணோட முகமாக இருக்குது. உடனே பயந்து போய் அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் இவருக்கு தூக்கமே கலைஞ்சிரும். இப்போ அவள் வந்திருக்காளே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வெளியே ஓடி வந்து பார்ப்பாரு. வேக வேகமாக அவள் தங்கியிருந்த ரூமை போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. இன்றைக்கி ஏதாவது வேலை பார்த்துட்டாலா, யாரையாவது ஏதாவது பண்ணிட்டாலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ தான் இவருக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்பாடா இந்த தடவை அவள் எதுவும் பண்ணலை போல இருக்குன்னு யோசிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது போயிருக்குன்னு நினச்சா போய் ஜாமான் போய் வாங்கிட்டு வரும், ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பாடு பண்ணிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்கன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம். இவருக்கு ஒன்றுமே புரியாது. அதோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். இவருக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் நேரடியாக வந்து கேட்டுருவோம்னு சொல்லிட்டு நேரடியாகவே வருவார். லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்தே, அந்த பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, லாஸ்ட் டைமா, நான் இதான ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இங்கே வரவே இல்லை, அதுவும் சின்ன பையன் சொல்கிறீங்க, அந்த மாதிரி நான் வந்ததும் இல்லை, அந்த மாதிரி யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும். இது பதில் பேசணும்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. அவர் போனோடனே இது அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கும். இது பாட்டு குளிச்சுட்டே இருக்குமா, அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு சர்வராக தானே வேலை பார்த்தாங்க, அங்கே வந்து பில்லை வந்து தப்பாக போட்டு கொடுத்துட்றாங்க. அதோடு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பில்லு, அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து ஒரு லேடியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு திட்டுவாங்க அவங்கள, அதாவது கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்தி அனுப்பிடுறாங்க, பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இவங்களை வந்து திட்டிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குற. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கஸ்டமராக வராங்கல்ல, அவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாதி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அதை எடுத்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ பண்ணுறதுனால தான் வந்து தப்பாக பில் போட்டுட்டு
விட்டுட்டு இருக்க, இவ்வளோ பிரச்சனையாவது உன் புருஷன் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் உனக்கு இந்த வேலையை நான் போட்டு கொடுத்தேன், இல்லாட்டி நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு செம்ம வருது. அவங்க வேற ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ எனக்காக இல்லாமல் என் புருஷனுக்காக பண்ணி அவனுக்கும் உனக்கும் என்னடி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அந்த லேடியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்களா, இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹோட்டலை இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹோட்டல் இருக்குல்ல அதை வித்தரலாம் அப்படின்ற முடிவுக்கே வந்துடுறாங்க. உடனே இந்த லேண்ட் ப்ரோக்கர் இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி இந்த ஹோட்டலை வித்தலாம்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வித்து தர முடியும்னு சொல்கிறாரு. உடனே ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் எங்களுக்கு நல்ல பணம் வேணும்னு கேட்கும்போது இப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு விற்று கொடுத்துருங்க, எங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாரு. இந்த ஹோட்டலை விற்க வேணான்னு சொன்னால் அது கம்மியான ரேட்டுக்கு வேண்டாவே வேணும்னு சொன்னால் இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவார். அதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கூட காசு இல்லாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறதுனால தான் இவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது, காசு இருந்தால் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து அவங்க ஹோட்டலில் இந்த மாதிரி நடந்ததுலேருந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதனால் நேரில் பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு அடிக்கடி தூக்கமே கிடையாது. அதனால தான் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தூங்கினா தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 பேரும் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திரும்பவும் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டே இருப்பான். இது ரொம்ப நாளாக பெற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம சுயநினைவாக இருக்கணும், நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே நேரத்தில் திரும்பவும் ஹோட்டலுக்கு போயிட்டு ரன் ஆகாத அந்த ஹோட்டலை வந்துட்டு நடந்துட்டு இருக்க மாதிரி நினச்சி அதை க்ளீன் பண்ணுற வேலையிலையும் ஈடுபட்டு இருப்பாங்க. பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கே போயிடுறாங்க. திரும்ப அந்த பொண்ணை வந்து அதே கோலத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க கையெல்லாம் ஒரே கரையாது, உடனே அலறி அடிச்சுட்டு வெளியே எந்திரிக்கிறாங்க. அப்படியே அவங்க தூக்கத்தில் தான் எந்திரிக்கிறாங்க. அதாவது இவங்க ஆழ்ந்து தூங்கணும்னு நினச்சாலும் கனவும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்ததே அவங்களுக்கு திரும்ப திரும்ப கனவாக வந்துட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுத்தால் தான் தூக்கம் வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்களா. ஏன்னா இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போகணும்னு சொல்லிட்டு ஒரு பையில போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க தூங்க போனதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுவான், இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பான். போனவன் என்ன பண்ணுவான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது அவன் கிளாஸில் படிக்கிற இவனை கிண்டல் பண்ணுற பசங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி மிரட்டி கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அவனுங்க எல்லாத்தையும் இந்த பையனை கொண்டு வந்து கொடுத்துருப்பானா, அவனுங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த லேடி வந்துட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா அந்த ஹோட்டலில் இருந்தே, அதாவது அவங்க வீட்டில் அந்த ஹோட்டல் இருக்கல அந்த ஹோட்டலில் இருந்தே பார்த்திங்கன்னா அந்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா வேக வேகமாக வெளியே ஓடி வருவாங்க. இதில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்ததுனால அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒருத்தன் வந்து ரொம்ப தூங்கிட்டான், அதாவது ரொம்ப மயக்கத்தில் கிடக்கிறான். அதை பார்த்து பயந்து மற்றவங்களாம் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த லேடி வந்து இப்போ தானே டேப்லெட் தேடி வந்தாங்க, இது வரைக்கும் அவங்க நடுராத்திரியில் முடிச்சதில்லை. இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன இங்கேருந்து இவ்வளோ பசங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா அவங்களோட பையன் இன்னொரு பையனை தூக்க முடியாமல் இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு மயக்கமாயிட்டானோன்னு எல்லாரும் பயந்துட்டு ஓடிட்டாங்க. இப்போ எவனாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பையன் கூட்டிகிட்டு வரதை அவங்க அம்மா பார்த்துருவாங்க. அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய கேஸாகவே ஆயிடுது. இப்போ மற்ற பசங்களையும் கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க, இவங்களையும் உங்கள் பையனையும் கூப்பிட்டே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாரும் விசாரிக்கும் போது இந்த பையன் வாயே திறக்க மாட்டான். எல்லாருமே அந்த போலீஸ்காரவங்க கூட இந்த பையனை தான் சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் போதே மற்ற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பையன் தான் அவங்க வீட்டில் வச்சு தான் இதெல்லாம் நடந்தது, இவன் தான் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இல்லை என் பையன் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவங்க தான் ஏதோ கேட்டதுனால பண்ணிட்டான்னு இந்த அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி, அது கேட்டால் பண்ணிடுவாங்களா, அவங்க வீட்டுக்கே கூட்டு போய் செய்கிறோம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமையா இருக்கும், இதெல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பண்ணுறாங்க, எங்கள் பசங்களை கெடுக்கிறது இந்த பசங்க தான், அவங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பையனை திரும்பி பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கும் போது தான் தெரியுது அவனுக்கு தூக்கமே கிடையாது. டெய்லி அவனை வந்து இந்த மற்ற பசங்கள்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவன் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ தான் அவன் கையில் ஏதோ எழுதுன மாதிரி இருக்கும். அதை இந்த அம்மா பார்ப்பாங்களா, பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். பையனையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோடனே இப்போ அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருதா, இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பையனை மிரட்டிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த பையன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். உடனே அப்பாவுக்கு கோவம் வந்து கேட்டுகிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த பையனை அடிக்கிறதுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் பிடிச்சி தடுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியுதா, எதுவுமே உங்களுக்கு புரியறதில்ல, அவன் நம்மளுக்காக தான் எல்லாம் செஞ்சானோன்னு அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, இது நமக்காகவான்னு கேட்கவும், ஆமாம் இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வராமல் இந்த ஹோட்டல் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எப்படி இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்து தூங்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் அவனுக்கும் தூக்கம் வர்றதே கிடையாது, அந்த பசங்களாம் அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரிலாம் நீ எதுவும் இந்த மாதிரி நாங்கள் கேட்குறத எடுத்துகிட்டு வந்து நீ கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவோம், இந்த மாதிரி பண்ணிடுவோம், நெருப்பு வச்சு விட்ருவோம், அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அதை தான் அவன் கையிலே வேறு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஹோட்டலில் இல்லாமல் ஆக்கிடுவோன்னு. அதுக்காகவே இந்த பையன் பயந்துக்கிட்டு இந்த ஹோட்டல்லாம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டமானது, அதனால இந்த ஹோட்டலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் லெவலே பார்த்துருப்பான். அவனாவது நம்மளுக்காக எல்லாம் பண்ணியிருக்கான், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த பையன் கொஞ்சம் உடம்பு தேறி ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மற்ற பசங்களோட அம்மாலாம் வந்துட்டு இப்போ சண்டை போடுறாங்க. இந்த பையன் இந்த ஸ்கூலில் படித்தானா எங்கள் பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம்
எல்லாம் சண்டை போடுவோம். இப்போ இந்த பையனோட அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அவர் போய் அவர் பங்குக்கு சண்டை போடுறாரு. இப்படியே பெரிய பிரச்சனையாகவும் திரும்பவும் இது போலீஸ் கேஸ் ஆகுது. இப்போ இவர் இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதுலேயுமே மனசு ஒரு நாட்டமாகவே இல்லை. எல்லாமே இதே மாதிரி போயிட்டே இருக்குன்னு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருப்பாரு. இப்போ போலீஸ் கேஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பேசி இதெல்லாம் முடிச்சு விடுவாங்க. ரெண்டாவது இவர் வேலைக்கும் போக மாட்டார், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படியே சோகமாகவே இருந்துட்டு இருப்பாரா. அப்போ வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு தான் வந்து அவரை தேத்தி இது மாதிரிலாம் விடுறா, இப்படி நடக்கிறது சகஜம் தான், அதில் நம்ம தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, இவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அதில் வந்துட்டு 2 பசங்க வராங்க, வந்துட்டு ஜாமான்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது அவங்கள என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காண்டா, அது வந்து பேய் ஹோட்டல்னு பேசிக்கிறாங்க, நம்ம வேணா போய் அங்கே ஸ்டே பண்ணுவோமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் பேசி அந்த ஹோட்டலில் போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்களா. உடனே பில் போட வராங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீ எடுத்த பொருள் எதுக்கும் பில்லும் போட முடியாது, அந்த பொருளை உனக்கு கொடுக்கவும் முடியாதுன்னு உடனே ஏன்னு கேட்கும்போது அது அப்படி தான் வெளியே போய் இங்கேருந்துன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாரு. அந்த பசங்களா காசு கொடுத்து வாங்கினாலும் கொடுக்காம அப்புறம் எதுக்கு நீ கடை வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. அந்த பசங்களை விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் இவரையும் சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒருத்தர் வராரு. எதுக்காகனா இப்போ இந்த மாதிரி இந்த ஹோட்டல் நடந்துச்சுல, அதை பற்றின விஷயங்கள் மொத்தமாக கறந்து அதை ஒரு ஆர்டிகல்ஸாக வந்து புக்கில் போடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருப்பாரு. இப்போ இந்த லேடி போலீஸும் அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த பத்திரிக்கைக்காரை கூட்டிட்டு இந்த ஓனர் இருக்காருல்ல, ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரை பார்க்கலான்னு போகும்போது இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் கதவை சாத்திட்டு அவர் போயிடுவார். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா, அவங்க ஸ்டேஷனில் இருக்கும்போது திரும்பவும் ஒரு கால் வருது. உடனே பதறிக்கிட்டு அவங்க எங்கேயோ ஓடுறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ திரும்ப வந்து கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலில் இது மட்டும் தான் இப்போ தங்கியிருக்கு. இவருக்கு அது தங்கியிருக்கிறது பிடிக்கல. அது ரொம்ப இப்போ சேஃபாக அந்த இடத்த ரொம்ப ஃபீல் பண்ணுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் எதுவுமே இல்லாத போது அதுக்கு ரொம்ப துளிர்விட்ட மாதிரி தானே இருக்கும். இது இவரால் தாங்கிக்கவே முடியல. பார்க்குற வரைக்கும் பார்க்குறாரு. அதை சமைச்சிட்டு இவருக்கு சாப்பாடு வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப வளர்த்துட்டு இருக்கு. இவருக்கு கோவம் தாங்காமல் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த பொண்ணோட தலையை அப்படியே தட்டில் அப்படியே வேகமாக முட்டிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க அங்கிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இவர் சேர்த்து தானே சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ சாப்பிடும் போதே கேட்பார், அந்த பையனை வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரா. பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நான் கூட எல்லாத்தையும் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு குளத்துக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் முழிச்சு பார்த்தாருன்னா இப்போ இது சாப்பாடு பண்ணி கொடுத்துச்சுல, அவருக்கே மயக்க இதாக கலந்து கொடுத்துருக்கு. ஆனால் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கே இருக்காது. திரும்ப எங்கே போனான்னு தெரியலையே. இவளை வச்சு இந்த மாதிரி நம்ம விஷயத்தை மறைக்கிற வரைக்கும் அது ரொம்ப டேஞ்சர் தான். கண்டிப்பாக போய் ஸ்டேஷனில் போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேக வேகமாக வருவார். வேக வேகமாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்து யாராக இருக்கீங்களா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூக்கிலேருந்து பிளட் வர மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி ஒன்றும் புரியாது, என்னது இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேக வேகமாக அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அந்த மாதிரி ஆகியிருக்கு. உடனே கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கலான்னு போகும்போது பேக்கெட்டுக்குள்ளே ஏதோ ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய்டும். டக்குன்னு ஃபோட்டோ உள்ளே வச்சு கர்ச்சீஃபையும் உள்ளே வச்சுப்பாரு, அதாவது மூக்கை தொடச்சிட்டே வைப்பார். அப்போ தான் அந்த லேடி போலீஸ் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தாரோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவார். இவங்களுக்கு என்னென்னா எப்போ இவரை பார்த்தாலும் இதே மாதிரியே தெரியறானே, இவனுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு ஒரு கால் வந்துருதுல அந்த லேடி போலீஸ் எங்கே இருக்கும் போது அவங்க எங்கே வேக வேகமாக இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்து அதிகமாக மயக்கத்தில் கிடப்பாங்க. எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. ஆனால் அங்கேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாமல் அந்த ஹஸ்பண்ட் வேறு ரொம்பவே வீக்காக போயிருப்பார். இதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் வந்துட்டு எதுவுமே பேசாமல் எதுக்காக இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாருன்னா கார் ஓட்டிகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பார்ல, அது என்ன ஃபோட்டோவாக இருக்கும்னா இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல இவர் பொண்ணோட, அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அவர் பொண்ணோட ஃபேஸை வந்து இந்த பொண்ணு வந்து ரவுண்டு பண்ணி வச்சு, அதாவது மார்க்கர் ரவுண்டு பண்ணி வச்சு ஒரு பேக்கெட்டில் வச்சிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் ஏதாவது நீ வெளியே சொல்லினா உன் பொண்ணுக்கு ஆபத்துன்றது தான் அவன் சொல்ல வரா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் எதையுமே சொல்லாமல் வந்திருப்பாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் கதையில் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரிமினல் தானே, அவனை போய் பார்க்கணும் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸோட ஹெல்ப்போட போய் அவரை போய் பார்க்குறாரா. பார்க்கும்போது எதுக்காக நீ வந்து அந்த மாதிரி ஒரு வேலை என்னோட ஹோட்டலில் வச்சு பார்த்த அப்படின்னு கேட்கும்போது இவர் இவ்வளோ இழந்துட்டு கவலைப்பட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிரிமினல் வந்து என்ன சொல்வான்னா அப்படியே ஹாயாக ரொம்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவான், நான் அந்த பிளான் பண்ணியே நான் வரல, நான் பிளான் பண்ணதே வேற, நீயா வந்து என்னை கூப்பிட்டு போனால் அது உள்ளதுலேயே நல்ல ரூமாக கொடுத்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் மேலே பழிய தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிடுவான். இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சு பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பல நாள் வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக அது வெளியே வரவே முடிஞ்சிருக்காது. இந்த ஹோட்டலை வாங்குறதுக்காக அவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து தான் ஹோட்டல் வாங்கியிருப்பாங்க. இதை நல்லா கொண்டு வரணும், இந்த ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே முடியாமல் எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கும். அவங்க ஒய்ஃப் மன உளைச்சல் வந்து அவங்க இறந்தே போயிட்டாங்களா. இப்போ வந்து அவங்கள இறந்து போகும்போது லெட்டர் வேறு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி என்னால் வந்துட்டு இதுக்கப்புறம் முடியல, நான் இருந்து உங்கள் 2 பேரை தொந்தரவு பண்ண விருப்பப்படலை, அதாவது புருஷனுக்கும் பிள்ளைக்கும் அந்த மாதிரி சேர்த்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். இப்போ இந்த கரண்ட்டில் வந்துட்டு இப்போ இவர் என்ன நினைப்பாருன்னா நம்ம பொண்ணோட இதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பொண்ணுக்கு வந்து இவ்வளோ கொண்டு ஏதோ ஆபத்து இருக்குது, அந்த
பொண்ணு தான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கல ஏதோ ஒரு கிளினிக்கில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிளினிக்கு வந்து பொண்ணுக்கே தெரியாமல் போய் வாட்ச் பண்ணணும். இவ எதுவும் நம்ம பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறாளா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு தெரியாமல் கவனிக்கணும்னு நினைப்பாரு. அவங்க பொண்ணு வேலை பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து பார்க்கும்போது கார் டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லவர் பையன் இருக்கான்ல, பொண்ணோட லவர், அவன் தான் அங்கிள் நீங்களா இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லவும் டக்குன்னு ஒரு பொண்ணையே கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டோன்னே என்னப்பான்னு கேட்கும்போது, இல்லைம்மா சும்மா பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ எல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்கும், என்னப்பா கூப்பிட்டா கூட இங்கே வரமாட்டீங்க, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா சும்மா தான் பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரா. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும். அதாவது அந்த கிரிமினல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடும். நம்ம பொண்ணு ஏதோ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகணும்னு நினைப்பாரா. அந்த வேக வேகமாக ஒரு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஓடும்போது அங்கேயே தடுக்கிலாம் விழுந்துருவாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்காது. ஆனால் அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்றது மட்டும் இவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாரு. இப்போ நான் உடனே கிளம்பணுன்ற மாதிரி சொல்லுவாரா. கிளம்பும் போது இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணுட்டு அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவாருன்னா, தனியாக எங்கேயும் இருக்கக்கூடாது, எங்கே போகிறதா இருந்தாலும் யார் கூடயும் சேர்ந்து போயிட்டு சேர்ந்தே இரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அதட்டல் மாதிரியே சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிஷனாகவும் சொல்லுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்கள பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்திருப்பாரு. பார்த்தவர் பார்த்தீங்கன்னா தனியாக பேசுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போய் பேசுவார். அப்போனா இந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த லேடி போலீஸ் வந்து வேற ஒரு இதில் இருந்திருப்பாங்க, வேற ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்த்துருப்பாங்க. அங்கே ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சது, அதில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே துருவி துருவி கண்டுபிடிச்சது இந்த பொண்ணாக தான் இருப்பாங்க. அதாவது இப்போ இருக்காங்களா அந்த ஓல்டு லேடி மாதிரி, அந்த லேடி அந்த யங் வயசாக இருக்கும் போது அந்த யங் ஏஜில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன கேட்பாருன்னா, அது இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்த அந்த ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீ தான் கண்டுபிடிச்சிருக்க, இப்போ இந்த கேஸையும் வந்து நீ தான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்க, அதையும் நீ பத்திரமா படுத்தி வைக்கிற. அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் வந்து நியூஸ் எல்லாத்தையுமே நீ பத்திரப்படுத்தி வைக்கிற. இது மட்டும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த ஹோட்டல் ஓனர், அவர் கூட சேர்ந்து அந்த கிரிமினலை போய் நேரில் பார்க்கணுன்ற பேர்லேயும் போய் பார்த்துட்டு வந்திருக்க. உனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குமா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை சேகரிக்கணும், அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை என்ன இவர் வந்து ஓப்பனாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. இவங்கள்ட்ட பேசிட்டு அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப போய் அந்த ஹோட்டலில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல ஆர்வம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ நடக்கிற விஷயங்களை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் வந்துட்டார்ல, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஒருத்தி வந்து தங்கியிருக்கா, அவள் உனக்கு கூட தெரியும்ல, முன்னாடி வந்தாலே அவள் தான் அவள் அந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டா, ஒரு இப்படி பண்ணுறவா அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு நேராக அங்கே வந்துடுது. பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க ஃப்ரெண்டு தலையில் ஒரே போடா போடுறது. அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அப்புறம் தான் சுதாரிச்சு பார்க்குறாரு, இதெல்லாம் அவரோட கனவு. இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்பார், என்னடா ஹோட்டலில் ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்குன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, ஆமாடா ஒருத்தி வந்து தங்கியிருக்கா, ரொம்ப நாள் தங்கிட்டு இருக்கா, இன்னும் அவர் கிளம்புற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்வார். வேறு எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா இந்த விஷயத்த சொன்னால் எங்கே இவர் உயிருக்கு ஆபத்தாயிடுமோ, ஏன்னா இது தெரிஞ்சுட்டா அவரையும் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேயே அதை மறைச்சிருவார். அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் ஹோட்டலில் தங்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, இப்போ ஷாப்பிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செடியை வாங்குது. அவ்வளோ செடியை வாங்கிட்டு காரில் எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ இது தங்கி இருக்குல்ல இந்த இடத்தையே அதோட ஓன் பிளேஸாக அதை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல எல்லா செடியும் வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே அவருக்கு தெரியும் இல்லை, ஏன்னா அவங்கவுங்க விருப்பப்படுற செடிங்களை வந்து அவங்கவுங்க இருக்கிற இடத்துல தான் வைப்பாங்க வளர்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறானே இந்த இடத்த விட்டு போகணுன்ற எண்ணமே அவளுக்கு இல்லை. இங்கே எதுவும் அவள் தப்பு பண்ணாலும் வெளியே தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் இருக்கிறதுனால இங்கேயே அந்த பிளேஸை வந்து சொந்தமாக்கிக்கலான்ற மாதிரி அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருதா. அதை யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ இவர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு அடிக்கடி இவ எங்கேருந்து வந்தா, இவ என்ன ஏது இதெல்லாம் வந்து அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சின்ன பையன் இவரே மறக்கணும்னு நினச்சது வெளியே வந்தாலும் திரும்ப இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த பையன் யார், அந்த பையனை ஏன் இப்படி பண்ணா, என்னது பலதும் இவருக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவள் அப்பப்போ ஒரு லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருக்கா, அந்த லேப்டாப்பில் ஏதாவது விஷயம் இருக்குமா அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அந்த லேப்டாப்பை தூக்கிடுவார். பார்த்தா அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கோம். உடனே யார்ட்டையும் கடையிலேயே கொண்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு வேகமாக வருவார். அந்த பொண்ணுக்கு தெரியாமல் பண்ண நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் அது ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுப்பாரா. அந்த கடைக்கார பையன் என்ன சொல்வான், பாஸ்வேர்டு போட்டுடலாம், அதெல்லாம் ஈஸி தான், ஆனால் போட்டால் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லன்னு. இல்லை வேணாம் நீ கொடு அப்படின்ட்டு அவர் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வாங்கிப்பார். இதுவே ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப வந்துட்டு வேகமாக ஹோட்டலுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த காரில் வந்துட்டே இருக்கும்போது பெரிய பெரிய ட்ரக்காக வந்து அந்த ஹோட்டலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இவ்வளோ ட்ரக்கு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த ஹோட்டலில் பெரிய பெரிய மரங்களே இருக்கும்ல, ரெடிமேடாக உள்ள மரங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்களா அழகுக்காக. அந்த மரங்கள்லாம் சுற்றி அந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சுற்றி எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ட்ரக்கெல்லாம் வரும், அதில் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேரு டேபிள் அதுக்கு புதுசாக அதெல்லாம் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த ஹோட்டலே. உடனே இவர் கூப்பிட்டு நிற்க வச்சு, யார்
யாரா நீங்கள் என்னடா பண்ணிட்டு கேட்கும்போது இந்த ஹோட்டல் ஓனர் அம்மா தான் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னோட இந்த ஹோட்டல் என்னோடது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் உள்ளே வந்து பார்த்தா வந்து அது வந்துட்டு ஜாலியாக ஹாயாக அதுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த மாற்றிட்டு இருக்கு. இதுதான் ஓனர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு வரும்போது இவருக்கு பொறுமை தாங்காது. உடனே வந்துட்டு உள்ளே குதிச்சு அந்த அந்த பொண்ணை போட்டு தண்ணிக்குள்ளே அமுக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு வந்து யோசனை வரும், ரொம்ப நேரம் பண்ணிட்டோமே அவளுக்கு ஏதோ ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஐயோ செத்து போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எந்திரிச்சு நின்று இவரை பார்த்து வில்லத்தனமாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கும். இவளை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். நார்மலாக இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கும்போது இவளோட வழியிலேயே போனால் தான் சரி வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக ஆயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட லேப்டாப் எங்கே அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியணும்னா கொண்டு வந்து லேப்டாப்பையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அதில் உள்ளது எதையுமே அவர் பார்க்கல. அப்புறம் வந்துட்டு திரும்பவும் அந்த பொண்ணு தான் சமைக்குது, 2 பேருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கு. அதனால் சாப்பிட மாட்டார். இந்த தடவை ஏதாவது மயக்கம் கலந்துருப்பா, அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதெல்லாம் நான் கலக்கலை, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் அப்போ அவருக்கு நம்பிக்கை வருது. அப்போ அவர் கேட்பார், போன தடவை வரும்போது ஒரு பையனோட வந்தீங்க, அந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டே இருக்கும். இல்லை எனக்கு நல்லா தெரியும், அந்த பாத்ரூமில் ப்ளீச்சிங் ஸ்மெல் இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு கரையாக இருந்தது, அதெல்லாம் நான் பார்த்தேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்பாரு. போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்தேன், நீ வரும்போது அந்த பையனோட வந்த அப்படின்னும் போது இந்த பொண்ணு அதெல்லாம் பெருசாக சட்டையே பண்ணாது. அப்போ இவர் என்ன சொல்வாரு, நீ போகும்போது பெரிய ஒரு சூட் கேஸோடு போனேன், அதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்டிங்கில் இருக்குது, சிசிடிவியில் ரெக்கார்டிங்கில் இருக்குது, அதை போய் நான் போலீஸ்கிட்ட கொடுத்தேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது இப்போ தான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும். அது என்ன சொல்லணும்னா, நான் வரும்போது அந்த பையனோட வந்தன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லும். ஏன்னா இவர் தான் பார்த்துருப்பாரு, இவரோட ஃப்ரெண்டு பார்த்துருப்பாரு. இப்படி ஃப்ரெண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவனே முடிச்சு விட்றான்ற நினப்பில் தான் இருக்கும். வேற யாருமே பார்த்ததில்ல. ஏன்னா இடையில இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே தங்கி அதோட இடமா இதை ஆக்கிக்குதுல, இவங்க எங்கெல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண கொடுப்பாங்களோ அதே இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் புதுசாக இங்கே தங்க வந்திருக்கீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா இது இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியாத மாதிரி தானே இருக்குது. ஸோ இது மாதிரி கேட்கவும் ஆமாம் நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரியே சொல்லும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்திருந்தா இவங்க வந்திருப்பாங்க, ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. அப்போ யாருமே எந்த சாட்சியும் எந்த ஆதாரமும் இல்லை. இவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போகும்போது பெரிய சூட்கேஸ் ஒன்று இருந்திருக்கும், அதை மட்டும் நான் போலீஸ்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லும் போது நான் ஒரு பையனோட வந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, யாருமே அதை பார்க்கவும் இல்லை, உன்னை தவிர வேறு யாருமே அதை பார்க்கவே இல்லை. இப்போ நீ ஒரு இன்கேஸ் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தை போய் போலீஸ்கிட்ட சொன்ன அப்படின்னா வந்துட்டு முன்னே தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி நடந்து எவ்வளோ நாள் இருக்கும் அதையே நீ சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தெல்லாம் தடையத்தெல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா, உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு முடிவு என்ன தெரியுமா, என்னை பற்றி நீ யோசிக்கக்கூடாது, இதை விஷயத்தை பற்றி நீ போலீஸ்கிட்ட போகணும் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது, அதுலேருந்து நீ உனக்கு தெரியாத மாதிரி எப்படி நீ இருந்துட்டு இருக்கு, இதே மாதிரி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. வருஷத்தில் இந்த சம்மர் டைம் இருந்ததுன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த ஹோட்டலில் வந்து நான் தங்குவேன். ஏன்னா இங்கே தங்கும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நான் பண்ண தப்பு எங்கே பண்ணாலும் வந்து சரியாக வராது, ஆனால் இங்கே வந்தால் மட்டும் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நீ வந்து நான் எது பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், நான் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஆர்டரும் நீ போடக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் நீ அதை கேட்கவும் கூடாது, இங்கே நான் 2-3 மாதம் வந்து சைலண்ட்டாக தங்கிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு சொல்லவும் இவரால் இப்போ எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக எந்திரிச்சு போயிடுவார். வந்து ட்விஸ்ட்டே இருக்கும். இவர் வந்து இவ்வளோ நேரம் பேசினார் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் அமைதியாக எந்திரிச்சு அங்கே போயிருப்பார். போனவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இப்போ இவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். முன்னாடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருந்தது, அதில் சரியான ஆதாரம் எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் இப்போ பேசின ஆதாரம் எல்லாம் இருக்குல்ல, இதை கண்டிப்பாக போலீஸ்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் சேர்த்து கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்கணும்னு நினைப்பார். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பல்லு விளக்கிக்கிட்டே அவரை பார்க்க அவர் கிளம்புறத பார்த்துட்டு ரூம்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இவர் வந்து இந்த புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காருல்ல, அதோட பாக்ஸ் இருக்கும். அப்போ தான் இதுக்கு தெரியும் இவர் வந்துட்டு ஏதோ ஒரு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து இந்த பொண்ணுக்கு இப்போ தெரிஞ்சிருது. ஸ்டேஷனுக்கு அவர் கிட்ட வந்துருவார். வர நேரத்து பார்த்தீங்கன்னா அவரோட கார் அப்படியே யாரோ வேகமாக அடித்த மாதிரி இருக்கும். அப்படியே இவருக்கு அடிப்பட்டு அப்படியே ரத்தமாக வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த வேலையை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ நியூஸை வச்சு ஓட விட்டுருப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வந்திருப்பார்ல, இந்த ஹோட்டல் நடந்த இந்த கேஸை வந்து விசாரிச்சு நான் ஆர்டிக்கலாக எழுதணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அதுவும் தன்னைத்தானே பண்ணி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வரவும் இவங்களுக்கு இப்போ திரும்பவும் தோணும், இவன் தானே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸில் வந்து நான் இதை பற்றிலாம் விசாரிக்கணும், அந்த கிரிமினலில் நேரில் பார்க்கணும் போது அவனும் கூட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஹோட்டல் ஓனரையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருப்பான். அந்த கேஸை பற்றியே முழுசாக விசாரிச்சுட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு மன உளைச்சல் ஆகி தான் அவன் ஏதோ பிரச்சனைனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு இது தோணும். நிறைய விஷயங்கள்லாம் பற்றி அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேஷனில் இருந்திருப்பாங்கல்ல, அப்போ ஒரு கேஸ் நடந்திருக்கும், அதை வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பத்திரிக்கைக்காரர்ல அவர் வந்து இவங்களை பார்க்க வந்துட்டு இப்போ நடந்த கேஸை பற்றி நான் கேட்க வரல, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் இங்கே இருக்கும்போது ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிங்களா, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க நினச்சி பார்ப்பாங்க. அதாவது அப்போ என்ன நடந்திருக்கும்னா அப்போது இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கும், எல்லாரும் போய் தேடி பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கே அவரை வந்து இறந்து போயிருக்கான்னு தெரியாது.
அப்போ தான் பைப்பை திறக்கும்போது தண்ணி வரலையா, ஸோ தண்ணி டேங்க்கில் தான் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை தான் அந்த விஷயத்தை இப்போ அந்த பத்திரிக்கைக்காரர் கேட்கவும் இவங்க எல்லாத்தையுமே சொல்லும்போது நான் அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோடு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா, இதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ சத்தம் கிட்ட முழிப்பார், பார்த்தா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானு சொல்லிட்டு அவன் எங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆளை தான் போட்டு தேடிட்டு இருக்கோம். இவர் பார்த்துட்டு வேக வேகமாக போய் ஒளிஞ்சுப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அழகாக ட்ராயிங் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும். இவர் அவரோட இடத்துக்கு தானே இப்போ வரும்போது நான் அந்த எவிடன்ஸாக சேர்த்து வச்சேன், அந்த பேக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நான் எப்பயோ தூக்கி போட்டுட்டேன், அதை பற்றிலாம் தேவையில்லாத வேலைங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்டு நீ பாட்டுக்கு போகலாம், நான் உன்னை இங்கே இருக்காதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னமோ அதோட இடம் மாதிரி அது இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கும். இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரையுது. அப்போ இதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும், இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் வச்சுப்போம். எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ட்ராயிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும், அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இடங்கள்லேருந்து பெயிண்டிங் பண்ணும்போது அந்த பெயிண்டிங் எதுவுமே சரியாக வந்ததே கிடையாது. ஆனால் இங்கேருந்து நான் ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது அது ரொம்பவே அழகாகவே வருது. ஸோ இந்த இடத்துல நானே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் உடனே வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறார். ஏன்னா அவரோட ஒய்ஃபோட ஞாபகமாக அவர் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த கேஸ் விஷயத்தை பற்றி கூட வெளியே சொல்லாமல் இருக்கார். அவர் எப்படி இதை சேல்ஸ் பண்ணுவார், அதனால் அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இந்த லேடி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு நிறைய பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாளாக வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் அவர் அங்கே இல்லவே இல்லை. இது பாட்டுக்கு எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வயசுலேயே வந்துட்டு அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்களோட எங்கர்ஸாக இருக்கிறவங்க கூட சரியாக பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதை பார்த்து அவங்களாம் வந்துட்டு வாயை பொழுது நின்றுட்டு இருப்பாங்க. நாளுக்கு அப்புறம் இதே ஹோட்டலுக்கு வந்து நிறைய பேர் ஆளுங்கள்லாம் வர மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு அந்த ஆள் தான் ஹோட்டல் ஓனர் தான் வந்திருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசிட்டோம், எங்களை ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க, சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பிரச்சனை பண்ணோம். அங்கே இருக்கவங்க டக்குன்னு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்களா. இப்போ போலீஸும் வந்துருவாங்க. வந்தோன்னு ஒரு வழியே இல்லாமல் சாவியை தூக்கி கொடுத்துரும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்ததில் ஒரு போலீஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இவ இந்த மாதிரி கிரிமினல் தெரியாமல் அதுக்கிட்ட வலிஞ்சு வேற பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கே இதெல்லாம் பிடிக்காது. பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுங்க ஆடுறது ஓடுறது விளையாடுறது அந்த சத்தம் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்போ அந்த கஸ்டமர் வந்துட்டு ஹோட்டல் ஓனர்கிட்ட கால் பண்ணி பேசுவார், நாங்களாம் இங்கே தான் சார் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட தான் பேசுகிறாருன்னு இவங்க இந்த பொண்ணுக்கு தெரியுது, இந்த லேடிக்கு தெரியும். வேக வேகமாக அவர்கிட்ட வந்து ஃபோனை பிடிங்கி, ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே ஏன் வரமாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கேட்குது, ஏதோ அவர் மிஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இது பேச ஆரம்பிக்கும்போது டக்குன்னு ஃபோனும் கட் ஆகிடுது. உடனே அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ எப்படி அவனை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் வராரு. அங்கே போயிட்டு உங்கள் பையன் உங்களை பார்க்க சீக்கிரம் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு லேடிகிட்ட சொல்கிறாரு. அந்த கேரக்டர் யார், அந்த லேடியாக இருக்கிறவங்க வந்து யாருன்றதை காட்ட மாட்டாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு ஒருத்தர் வருவார். அவர் அவங்க அம்மாவை வீல் சேரில் தள்ளிட்டு வருவார். யாருன்னா அந்த ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்கள தான் வீல் சேரில் தள்ளிட்டே வருவார். இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் தான் இப்போ வந்திருப்பான். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹோட்டலில் வந்துட்டு வாஷ் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல, துணிலாம் வாஷ் பண்ணுவார்ல, அவர் வந்து நேரடியாகவே வந்துருவார். வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இந்த ஹோட்டலில் உள்ள துணியெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லவும், நீ தள்ளு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு இந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு கையிலேருந்து பேக்கை பிடிங்கிட்டு இவராக உள்ளே போவார். ஆனால் உள்ளே போகும்போது அவருக்கே ஒரு பையன் இருக்கும், இவ என்னத்தை பண்ணி தொலைவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க அம்மாவும் பையனும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தெரிஞ்ச உடனே அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக போவாரா. அப்பவும் வந்து அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஹோட்டலில் ஒருத்தர் தங்கியிருக்கா, ஹோட்டல் விட்டு போகவே மாட்டாடா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்பார். அதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வார்னா, அவளுக்கு அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறது பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் தங்கியிருக்கானோன்னு, இல்லை அவளை கிளப்பணும்னா அவளுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணு, அப்போ அங்கேருந்து அவள் போயிடுவா அப்படின்னு சொல்லவும் இவருக்கு இப்போ நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். திரும்ப இவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆளுங்களை வந்துட்டு கஸ்டமராக வந்து அந்த ஹோட்டலுக்கு அனுப்பிட்டே இருப்பார். எல்லாமே வயசு பசங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டம் பாட்டம் விடிய தூங்காமல் பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருப்பாங்களே. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், சுத்தமாக பிடிக்காது. இப்போ அங்கே வந்த பொண்ணுங்களே பசங்களே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நைட்டு இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் கதவை டப்புன்னு தட்டுறாங்க. கதவை திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரெஷ் வேணும் இந்த ப்ரெஷ் வேணும்னு கேட்கவும், நான் இதெல்லாம் தருவேன், ஆனால் பாட்டு சத்தத்தெல்லாம் கம்மி பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணால் எதுவுமே செய்ய முடியல. அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கிட்டு இருக்கா, அந்த கண்ணாடி டோர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டப்புன்னு கல்லை வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பசங்க தான் தங்கிட பசங்க இப்போ கிளம்புறாங்க. கிளம்பும் போது சும்மா போகக்கூடாதுன்னு இதை வம்பு வளர்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு சொன்னதே வந்து அந்த ஹோட்டல் ஓனர் தான் சொல்லியிருப்பாரு. வேணும்னே இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாரு. அவனுங்களும் இதெல்லாம் செய்வாங்க. டக்குன்னு இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னே அது காலிங் போகும்போது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எங்கே தங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, பிடிக்கலன்னா இடத்த
காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவர் எங்கே தங்கியிருப்பாருன்னா காட்டுக்குள்ளே ஒரு டென்ட்டை போட்டு அங்கே தங்கிட்டு இருப்பார். இவர் இருக்க இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருவார். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சிருவாரு. அவங்கெல்லாம் திரும்ப எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்களே. திரும்ப எல்லாம் குரூப்பாக வந்து பசங்கள்லாம் வராங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போலீஸ்காரவங்க தான். அதுவும் அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே தங்கிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த போலீஸ்கார் இருக்கார்ல அந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சு அவரும் வந்திருக்காரு. இப்போ தான் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களாம் வந்தோடனே சாவி கொடுக்காம இருக்கவும் அப்புறம் கேட்டவுடனே இப்போ இவர் ஓனர் வந்துடுறாரு. வந்து சாவி வாங்கி கொடுத்துட்றாரா. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இவர்கிட்ட இந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சிட்டு இருக்க அந்த போலீஸ்கார் மட்டும் என்ன பண்ணுவார்னா, உங்கள் ஓனர் தானே இது, ஏன் அந்த பொண்ணை அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு பாட்டுக்கு தங்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களாமேன்னு கேட்கவும், இது என்னோட ஹோட்டல் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. பார்த்தோன்னா அந்த ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சில பேர்லாம் அப்படியே விளையாடிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஓனரு அந்த பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சிட்டு இருக்க அந்த போலீஸ்கார் 3 பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவார், வேணும்னே அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்பார். இப்போ இவருக்கு ரொம்பவே கோவம் வரும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் முன்னாடி அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பயங்கரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒன் சைடாக அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு யாருன்னு தெரியாததுனால அதனால அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக வேறு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இவர் தனியாக இருக்கும்போது தாத்தாட்ட போய் என்ன சொல்லணும், ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு அந்த போலீஸ்காரன் ரொம்பவே வலிஞ்சிட்டே இருக்கான், எனக்கு அவன் இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, அவனை போ சொல்லுன்னு சொல்லும் போது உனக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் இங்கிறது போயிடுவார். போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கா சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடும். உடனே அந்த ஹோட்டல் ஓனர் பார்க்கும் போதே இது ரெண்டு வந்து தப்பு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா. உடனே அவருக்கு சம்மக்கவும் வந்துடும். இந்த இடத்த விட்டு 2 பேரும் மரியாதையே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒன்று எடுத்து அடிப்பாரா. அதில் அந்த போலீஸ்காருக்கு வந்து காயமாயிடும். உடனே அவர் பதில் கடிக்க இது பெரிய பிரச்சனை ஆகிடும். உடனே இப்போ வந்து ஸ்டேஷனில் கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க அந்த ஹோட்டல் ஓனர். அப்போ தான் வந்து இந்த லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து கேட்பாங்க, உங்களை நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாகவே கேட்பாங்க. என்னதான் கேட்டாலும் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த போலீஸ்கார் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ அவங்களால மேற்கொண்டு எதுவும் கேட்க முடியல, எதுவும் சொல்ல மாட்டாரா. இப்போ இங்கே வீட்டில் கட்டுறாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியல. உடனே அந்த பொண்ணை பார்க்க தான் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டவல் மலையில் நனைஞ்சு வராரா. டவல் ஏதாவது இருக்கான்னு தேடும் போது ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் ஏதாவது டவல் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அதில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் இருக்குது. பார்த்தவர் இந்த பொண்ணு வந்து கேடு கெட்ட அந்த மாதிரி தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு தெரிஞ்சிச்சா. உடனே அந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு மலையிலே வேகமாக ஓடுறாரு பேகை தூக்கிட்டு. ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவர் வழி மறைக்கிற மாதிரி ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அங்கேருந்து இறங்குறா. இடையில 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையும் காட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு அந்த கிரிமினலை வந்துட்டு உள்ளே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாரா. ஆனால் அவரோட பையன் தான் தூங்க மாட்டான்ல, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தானே தெரியுவா. அப்போ ஒரு நாள் வந்துட்டு இந்த பையன் படி இறங்கி அன்றைக்கி நைட்டு வரும்போது இவர் யாரையோ ஒருத்தவங்களை தூக்கி தோளில் போட்டு வரதை பார்த்துருவான். அப்போ அவர் ஏற்கனவே அவங்க கூட படிக்கிற பசங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆள் வேறு என்ன பண்ணுவானா, இந்த விஷயத்தை நீ யார்ட்டையாவது சொன்ன அப்படின்னா உனக்கும் இதே இருக்குதுன்னு சொல்லவும் அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவனு நேரில் பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவான். இப்போ அந்த பையன் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருப்பான். இப்போ இந்த பையன் தான் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டான்ல. இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், யார் இல்லாத இடத்துல தான் தனியாகவே தங்கணும்னு சொல்லிட்டு தங்கிட்டு இருக்கான். அது எதனால அப்படின்றது இவனுக்கு தெரியல. அது மாதிரி தங்கிட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா ஆனால் இவனை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் யாருன்றதை அவனால் கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக வந்து இந்த பையன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே இருந்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்க அம்மா கூட அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ அங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தான் ஏதோ ஏம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு இப்போ ஃப்ரெண்டோட அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்கல்ல, அவங்களை கரெக்டாக ஏம் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னா எவ்வளோ தூரத்துக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் ஓடும்போது யாரோ இவனை வந்துட்டு பார்க்குறாங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் சொல்லிட்டு இப்போ நின்று பார்ப்பாரா. அப்போ தான் தெரியும் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் தான் கூப்பிட நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தோன்னே பரவாயில்ல, முன்ன விட இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவரோட அப்பா அம்மா வந்துட்டு ரொம்பவே அவங்க அம்மா வந்து ரொம்ப மென்டல் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குமா. இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த கிரிமினல் தானே, அவனை ஏதாவது பண்ணணும்னு தான் இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார்ட்டையும் மாட்டிக்காமல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, நான் கவனமாக இருக்கேன் அங்கிள்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வேகமாக இவன் தனியாக ஒரு இடத்துல தங்கியிருப்பானா. அந்த இடத்துக்கு வரும்போதும் இவர் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும். இந்த தடவை யாருன்னு பார்த்தணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பையன் துரத்த ஆரம்பிச்சிருவான். இவர் உண்மையிலே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. துரத்தி பிடிச்சோன்னு யாருன்னு பார்த்தா அந்த இப்போ நடத்துகிற ஹோட்டலோட ஓனராக தான் இருக்கும். நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சுட்டு என்ன போலீஸா நீ எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவர் பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோனா அந்த லேடி போலீஸ் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ ஒன்ட்ட எப்படி இருக்குது, உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையன் மிரட்டுவான். சில விஷயங்கள் அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. இதில் வந்துட்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அதாவது இப்போ இந்த ஒரு போலீஸ்காரால் அந்த பொண்ணோட பிரச்சனை வந்துச்சுல்ல, அது விசாரணைக்காக வந்திருக்கும் போது அந்த லேடி ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்க ரூமில் போய் பார்க்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து இதான் என் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து இவர் பார்ப்பார். பார்க்கும்போது இவர் என்ன நினைப்பாருன்னா, இப்போ வந்து இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னா இது வந்து இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த பையன் வந்து பார்த்துட்டு போனால, அந்த பையன் தான் அந்த பையனோட அப்பாவாக இருப்பார். அவரை வந்துட்டு போய் பார்ப்பாரு. இந்த மாதிரி உங்கள் ஹோட்டல் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததா, இப்போ ஏன் ஹோட்டலில் இதே மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான்,
அவனுக்கு அதாவது இப்போ இடையில கூட பத்திரிக்கைக்கார கூட இறந்து போயிருப்பார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த ஹோட்டலோட அதாவது ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த நினைவுகள் அப்படியே நின்னு போன மாரி இருக்கும். இப்போ ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறான். அவங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அதே மாரி தான் இருக்கும்போது, இவர் போய் அவரோட கஷ்டத்த போய் சொல்வாரு. "இப்போ என் ஹோட்டல்ல இந்த மாரி ஒருத்தன் வந்து தங்கியிருக்கான். ஒரு சைக்கோ ஒருத்தி வந்து தங்கியிருக்கா. என்ன பண்றது எனக்கு தெரியலன்னு அந்த மாரி மட்டும் விட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் இவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. "நீங்க அவன சும்மா விட்டுறாதீங்க" அப்படி இப்படின்னு சொன்னவர் வந்து இப்ப என்ன பண்ணுவாருன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கான். என் பையன் வந்துட்டு அந்த மாரி பண்ணவன் அந்த கிரிமினல் வந்து சும்மா விட மாட்டான். அவன் நாங்க ஒண்ணு பண்ண போறோம்னு சொல்லியிருக்கான். உங்க ஹோட்டல்ல வந்து இப்படி டார்ச்சர் பண்றான்ல, அவன இந்த மாரி டார்ச்சர் பண்றதுக்கும் என் ஃப்ரெண்ட போய் பாருங்க. என் பையன வந்து பாருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் பையன இவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாரு. அதெல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. சொல்றாரு, "இந்த மாரி உங்க அப்பா சொன்னதுனால தான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என் ஹோட்டல்லயே வந்துட்டு இந்த மாரி ஒருத்தி இருக்கா, ஒரு சைக்கோ இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பையன் நம்ப மாட்டான். "நீ வந்து பொய் சொல்ற. அதாவது நீ வந்து போலீஸு. அத மறைச்சுட்டு நான் பண்றத இந்த மாரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாரிலாம் என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்த பார்க்குற" அப்படின்னு சொல்லவும், "இல்ல எனக்கு உண்மையிலேயே ஹெல்ப் தேவைப்படுதுன்னு" சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவர் என்ன சொன்னாலும் அந்த பையன் நம்பவே மாட்டேங்கிறான். "நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ ஏதோ ஒரு போலீஸ் தான் என்கிட்ட நடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி போட்ட மேனிக்கே விட்டுட்டு அங்கிருந்து அவன் ஓடிடுறான். இவர் பார்த்தீங்கன்னா, இல்ல இல்லன்னு கதறிட்டே இருப்பாரு. வாயில டேப் வேற போட்டதுனால பார்த்தீங்கன்னா, அவரால தப்பிச்சு போக முடியாது. அப்படியே 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 அந்த சேரோடயே நகர்ந்துகிட்டே ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுவாங்க. இப்ப ஃப்ரெண்டோட அம்மாவ வந்து இங்க தான் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா, முன்னாடி கூட அந்த பையன் வந்துட்டு, "உங்க பையன் சீக்கிரம் இங்க வந்துருவாம்மா" அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. அந்த பையன் அதாவது அந்த ஹோட்டல் வச்சிருப்பார்ல ஹஸ்பண்டோட பையன் வந்துட்டு, ஒரு அம்மா கிட்ட "உங்க பையன் உங்கள சீக்கிரம் பார்க்க வருவான்னு" சொல்லியிருப்பார்ல. அது யாரோட அம்மான்னா, அந்த கிரிமினல் இருந்தான்ல, அந்த ஹோட்டல்ல இந்த மாரி பண்ணான்ல, அவனோட அம்மாவ தான் அட்மிட் பண்ணி, எப்படி பார்த்தாலும் அவங்க அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்ல. அவன் எப்படியாவது வெளியே இங்க வருவான் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோட்டல்ல ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தூரமா நின்னு அவன் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கான்ல. அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அதாவது அந்த ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, "இந்த மாரி நீ என்னதான் பண்றதா இருந்தாலும் அது தப்பு தான். அத நீங்க பண்ணவே கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல தான் இருப்பேன். இங்கேருந்து போ மாட்டேன்னு" அவங்க வேற ஒரு பக்கம் அடம்பிடிக்கிறாங்க. "சரி நீங்க இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மூடி வச்சுறாங்க. இப்ப அவங்க எதிர்பார்த்த மாரி அந்த கிரிமினலும் இப்ப வந்தாராம். அவனுக்கு இப்ப வயசாயிடுது. அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வந்து உட்கார்ந்திருக்கான். அவங்க அம்மாவால பேச முடியல. அப்பவும் ஒரு விரல தூக்கி காட்டுறாங்க. அப்ப உட்காந்துக்கிட்டே பேசுறவன் வந்துட்டு ஏதோ காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப இப்படி ஒரு மாரி நகர்ற மாரி போறான். அந்த டைம்ல கரெக்ட்டா அவங்க பிளான் பண்ணி வச்ச மாரி அப்படியே ஷூட் நடக்குது. அந்த ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் தடுமாறி நகர்ந்துடுறாரா, வேற இடத்துல கிராஸ் ஆயிடுது. அவ்வளோதான். இப்ப போலீஸ்காரவங்கலாம் வந்துட்டு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப வர ஆரம்பிச்சுடுறாங்க. இவர் வந்து உஷாராயிடுறாரு. நம்மள தான் ஏதோ பண்ண போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உஷாராயிடுறான் அந்த கிரிமினல். ஆனா இன்னும் அவன் ஜெயில்ல தான் இருக்கான். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக தான் பார்க்க வந்திருக்கான். அவன் கையில கூட அந்த ஹேண்ட் கப் போட்டு தான் இருக்கு. அவங்க போலீஸ்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்கும்போது இப்படி நடந்துருச்சா, உடனே தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது போலீஸ்காரங்க இவன கூட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே அவன் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்றாரு, அந்த வர்ற போலீஸ் ஒருத்தன் மட்டும் உள்ள வந்திருக்காரா, அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவர்ட்ட இருந்து சாவி எடுத்து அந்த விலங்கையை வந்து எடுத்துட்டு அங்கேருந்து ஓட நினைக்கும் போது அவர் ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, இவர் 2 பேருக்கு பேர் சண்டை நடக்கும்போது அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பையன் வேற அங்கே ஓடிட்டு இருக்கான். ஏன்னா எங்கேருந்து வந்ததோ அங்கே தானே போலீஸ்காரங்க நேராக போவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடி வந்துட்டு இங்கே வந்துட்டு திடீர்னு யாரோ சுடுறாங்க அந்த கிரிமினலை. திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு சொல்லும்போது, "யார் ராணி?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிமினல் கேட்பான். இப்போ யார் ராணின்னு கேட்கும்போது அவர் கரெக்டாக அந்த பையன் சொல்லிடுவான், "தெரியல, நான் தான் அந்த சின்ன பையன். அன்னைக்கு நீ மிரட்டின அந்த மாதிரி வேலைலாம் பார்த்தல, உன்னால என் ஃபேமிலி நில குழஞ்சிச்சு. இன்னைக்கு நீ உயிரோடு இதுக்கு மேலே இருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலேயே ஒரு டமால்னு ஒரு ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இவன் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ரிலாக்ஸாக வர வழி பூராவுமே யோசிச்சுட்டே வருது என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ தான் நம்ம ஃபேமிலிக்கு நடந்த அநியாயத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு கரெக்டான ஒரு இது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோன்ற ஒரு திருப்தியில் இந்த பையன் வருவான். வர இடம் எங்கே இருக்குன்னா, இப்போ இந்த ஆளை கட்டி போட்டிருந்தாருல அந்த ஹோட்டல் ஓனர், அந்த இடத்துக்கு தான் அந்த பையன் வருவான். வரும்போது அவர் ஒரு வழியாக அந்த கட்டெல்லாம் அவுத்து நின்றுட்டு இருப்பாரா, இவன் போய் ஹாயாக போய் உட்காருவான். இவருக்கு கண்ணை வச்சு மிரட்டிகிட்டே இருப்பாரா, என்னடா பயப்பட மாட்டேன்னு கேட்டால் அது ஒரு டம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படாமல் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ இந்த ஆளும் வந்துட்டு இவரும் இந்த ஹோட்டல் ஓனரும் கேட்பார், இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உன்னெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை, இப்போ தான் எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்குது, இங்கேருந்து கிளம்புனாவும் இதுக்கப்புறம் இவன்ட்ட சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்போ இந்த பையன் என்ன நினைப்பானா, இதுக்கப்புறம் போலீஸ் எப்படியா தேடி நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், இதுக்கப்புறம் நிம்மதி எங்கே இருக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் வந்து காப்பாற்றிடுவார். உன்னை இங்கேருந்து போதான சொன்னேன், எதுக்காக நீ வந்தேன்னு கேட்கும்போது, நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். பேசவும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவர் தான் அவங்க அந்த பையனோட அப்பாவை மீட் பண்ணி பேசியிருப்பார்ல. இப்போ என்ன சொல்வாருன்னா, ஒரு நிமிஷம் இரு, நீ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தட்ட கால் பண்ணி கொடுக்குறேன் பேசுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ணி கொடுக்கவும், அவர் வந்து இன்னும் அதே மைண்டில் தானே இருக்காரு. பையன் வந்துட்டு இப்போ ஸ்கூல் போயிருக்கான், அவங்க ஆன்ட்டி வீட்டில் தங்கியிருக்கான், நீ கொஞ்ச நாளைக்கு அங்கே இருப்பா, அப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ இந்த பையனுக்கே வந்துட்டு இப்போ அப்பா இன்னும் அதே மைண்டில் தான் இருக்காருன்னா அவரை பார்த்துக்கிறதுக்காவது நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கிறோம். அந்த பையன் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அசந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் வச்சிருந்த ஒரிஜினல் எதிராக இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இப்போ என் ஃபேமிலியை, என் பொண்ணையும், என் ஹோட்டலையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னா அவளை நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரம் அவரோட ஹோட்டலுக்கு அவர் கிளம்பிட்டு இருப்பாரு. பொண்ணை காட்டுறாங்க. இப்போ இந்த ஹோட்டலில் அராஜகம் பண்ணிட்டு இருக்குல்ல அந்த சைக்கோ, அது என்ன பண்ணுதுன்னா வேற ஒரு இடத்துக்கு வருது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு ஒரு இது மாதிரி காட்டுவாங்கல்ல, மியூசியம் மாதிரி, அந்த இடத்துக்கு தான் வருது. பார்த்தா வந்து அதோட பெயிண்டிங் எதுவுமே இல்லை. அங்கே இன்சார்ஜாக இருக்க லேடியை தலையிலே ஒரு அடி அடிக்குது. என்னோட பெயிண்டிங்ஸ் மட்டும்
பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை, மற்றவங்களோடது மட்டும் இருக்குது எங்கன்னு கேட்கும்போது உங்கள் அப்பா தான் அதெல்லாம் வேண்டான்னு எடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது நேராக அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போடுது. இந்த மாதிரி என்னோட பெயிண்டிங்ஸ்லாம் எடுக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அதெல்லாம் குப்பை மாதிரி இருந்தால் அதெல்லாம் எப்படி வைக்க முடியும்னு என்னோட பெயிண்டிங்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. அவங்க அப்பாக்கே இந்த பொண்ணோட நடவடிக்கை இது பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காம தான் இருப்பார். இதெல்லாம் சண்டை போட்டு எப்படியாவது என்னோட பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் திரும்ப இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் இது வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காரவும் அந்த காருக்குள்ளே இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. எங்கடி என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தான் திரும்பி பார்க்குது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பொண்ணு வந்துட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருந்திருப்பான். அந்த பொண்ணை வந்து இவர் வந்து விவாகரத்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பையன் குட்டி பையனாக இருந்திருக்கானா அதுக்குள்ளேயே இவங்க மேலே லவ் வந்திருக்கும். ஸோ நம்ம பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இதுக்கு வந்து இது ஒரு சைக்கோ தானே. இது என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்துருக்கும். வாழும்போது அந்த பையன் மேலே அவருக்கு அதிக பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். உன் பையனுக்காக தானே எனக்கு கல்யாணம் பண்ண, என் மேலே பிரியம்லாம் உனக்கு இல்லைல்ல, நான் அவனை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே நீ கல்யாணம் பண்ண, அதனால தான் அவன் இல்லாட்டி என் மேலே பிரியம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவனை அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடும். கேட்டோட அவருக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ என்னை லவ் பண்ணுற நினச்சி தானடி என் பையனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நினச்சி தானே உன்னை நான் வந்து உன் பொறுப்பில் என் பையனை விட்டுட்டு போனேன். நான் அந்த என்னை முன்னாடி ஒய்ஃப் வந்து அவ்வளோ நல்லவளாக இருந்தா, உன் மேலே ஆசைப்பட்டு அவளை நான் டிவோர்ஸ் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதுக்கு நீ பண்ணி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணியிருக்கோன்னா இவர் வந்து அடிச்சிருக்கவே மாட்டார், இவர் என்னை அடிச்சிட்டாரு ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்ட் மேலேயே அதாவது கல்யாணம் அந்த பாய் ஃப்ரெண்ட் மேலேயே வந்து கேஸை கொடுத்து அவரை வந்து உள்ள தள்ளியிருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு இதுக்கே அங்கெல்லாம் கேஸை கொடுத்து ரொம்ப வருஷம் உள்ளே இருந்துட்டு இப்போ என் பையனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த பையனும் இல்லை அப்படின்னவும் இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கும்போது இவருக்கு கோவம் தாங்காத உடனே அந்த பொண்ணை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்க்குற எல்லாருக்கும் இவர் தான் சைக்கோ மாதிரி நினச்சிட்டு இவரை பிடிக்க போவாங்களா. இப்போ அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும். வந்து இதுக்கு கண்ணு முழிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்தது பாதியிலே அங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு இடத்துக்கு காரை ஓட்டிட்டு வருது. அப்படியே உள்ள வரைக்கும் காரை ஓட்டிகிட்டே வந்தது. பார்க்கிங்கில் நிப்பாட்டாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் இருக்காரு. அந்த பார்ட்டியில் அவர் இருக்காரு. அவர் ரொம்ப வசதியானவர், ரொம்ப பணக்காரராக இருக்கார். அதனால தான் இது பணத்தோட திமிரில் தான் இது ரொம்ப ஆடிட்டு இருக்கு. போனது என்ன பண்ணணும்னா என்னோட எக்ஸில் அவர் வந்துட்டு இப்போ வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான், அவனை திரும்பவும் ஏதாவது பண்ணி உள்ள தரணும், அந்த மாதிரி பண்ணணும்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, முதல் இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக திட்டிடுவார். அது அப்படின்னா வந்துட்டு வேகமாக கோவத்தில் அங்கேருந்து வந்துட்டு அந்த துணியெல்லாம் துவைப்பாங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் அங்கே சிசிடிவியில் பார்த்துட்டு இருப்பார். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா எல்லா துணியும் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். இவன் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. அதோட திரும்ப அது தங்கின ஹோட்டலுக்கே வந்து தங்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். சைக்கோ தானே, அதெல்லாம் மாறி தானே வந்துட்டே இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அவர் ஒரு ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டை அந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கறதுக்காக அவர் வருவார். அவர் இங்கே இல்லைன்னா உடனே எங்கன்னு சொல்லி தேடிட்டே இருப்பார். அப்போ தான் இந்த லேடி அந்த பொண்ணு வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ தான் அந்த இடத்துல தங்கிட்டு போக மாட்டேற அடம் பிடிக்கிறதா, உன்னை பற்றி தான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், இங்கேருந்து கிளம்பிடு, அவனுக்கு நீங்கள் தங்கியிருக்கிறது பிடிக்கலன்னு, இது என்னோட இடம், இந்த இடத்துலேருந்து நான் போகவே மாட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வந்துட்டு இப்போ இது என்ன பண்ணுது, அவர் வந்து இப்படி கேட்டாரா, அவருக்கு வேற நடக்க வர முடியல, ஒரு மாதிரி ஊனி தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. இது என்ன பண்ணுது, என்கிட்ட எவ்வளோ பேசுறீ அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு நிறைய போலீஸ்காரங்களை தெரியும், இரு நான் போய் எல்லாரையும் கூட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு கிளம்பவும் போனா போது வயசானவன் பார்த்தா என்கிட்ட எந்த அளவுக்கு வம்பு பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை அடிச்சே கொண்டு போட்டுருது. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு சில தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கு. இது வாங்குற பொருள் எல்லாத்தையுமே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா அவங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு வாங்குற பொருளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு டவுட் வந்துடும். அதே நேரத்தில் எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருந்துட்டு இருப்பாரு. அவர் இறந்துட்டாருச்சு, அவர் மயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இந்த டைம் பார்த்து அவங்க அப்பாவை தேடி பொண்ணு வேற இங்கே வந்திருக்குமா, வந்தோன்னு சுற்றி பார்க்க அவங்க அப்பாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இல்லை போல இருக்கு, வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டிலேருந்து சத்தம் வர மாதிரி இருக்கும். அந்த சத்தம் வர இடத்துக்கு கிட்ட வரைக்கும் போயிடும். என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்துடும், இந்த வெளியே போன பொண்ணு வந்துடும். இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது இல்லை எங்கள் அப்பாவை தேடி வந்தோன்னே அவர் வெளியே போயிருக்காரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் கலந்து கொடுத்துட்டு இருக்கோம். வந்துட்டு இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை உங்கள் அப்பாவும் நானும் தான் இப்போ சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லவும் இந்த பொண்ணுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது. எங்கள் அப்பா அந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணவே மாட்டார், அது நினச்சிட்டே இருக்குமா, அப்படி சொல்லு உண்மையை சொல்லு, நீ தான் இதை போய் சொல்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கவும் பார்த்தீங்கன்னா சரி நான் உண்மையை சொல்கிறேன், அது மட்டும் கிடையாது, நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி பண்ணிட்டோம், அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறோன்னு ஒன்று, நீ சொல்கிறது எதையுமே என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அப்பாவோட பொண்ணு இருக்கலாம் அது சொல்லும். 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது மயக்க வர மாதிரி இருக்குது, வேணும்னு ஏதோ பண்ணியிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மயக்க வரக்கூடாதுன்றதுக்காக தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு மேலே இது மாதிரி இருக்குது ஒரு பெரிய குச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனே இவ ஏதோ கலந்துருக்கா, இவள் இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையிலேயே வேகமாக இவங்க அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. மயக்கம் வந்தாலும் அப்படியே மயக்கம் வராத மாதிரி போகிறாங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு போகும்போது அங்கே அங்குள்ள வந்து கட்டி போட்டு படுத்திருக்காரா, அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு எந்திரிச்சு வந்து இவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இவங்கள தலையிலே அடிச்சு இந்த பொண்ணு இப்போ மயக்கமாயிடுது. அதை ஒரு பெட்டியில் தூக்கி போட்டுட்டு வேகமாக போயிட்டு இருக்கும். பண்ணுது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணுது, நீ எங்கே இருக்க, உன் பொண்ணு வந்துட்டு இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியுமா, அவன் என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா, அவள் உனக்கு வேணும்னா இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணிடுது. இவங்க அப்பாக்கா இப்போ அந்த பொண்ணு எப்படியா காப்பாற்றி ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ உயிரோடய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம்
நினச்சிட்டே இருக்காரு. அதோட இவர் வந்துட்டு அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ண நினைக்கும் போது அது என்ன சொல்லணும்னா, இப்போ நீ என்னை கொன்னுட்ட அப்படின்னா வந்துட்டு உன் பொண்ணு எங்கே இருக்கான்ற விஷயமே தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்ட ஆரம்பிச்சிரும். பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, உன் ஃப்ரெண்டை நான் தான் அடிச்சு போட்டு வச்சிருக்கேன், போய் அவனுக்கு முடிஞ்சா காப்பாத்துன்னு சொல்லவும் ஒரு வேகமாக வந்து பார்ப்பாரா. அவர் கை கால்லாம் கட்டுப்பட்டு ரொம்ப மயக்கத்தில் கிடப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த துணி துவைப்பார்ல அவர் வந்திருப்பாரு. என்னடா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், ஆமாம் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை அட்மிட் பண்ண வந்தேனோன்னு, உன் ஹோட்டலில் ஒருத்தி தங்கியிருக்கால சைக்கோ, அவள் என்னோட இதுக்கும் வந்தாடா, அங்கே வந்து பைத்தியம் மாதிரி எல்லாம் பண்ணணும்னு. ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவள் தான். இப்போ நான் உடனே அங்கே கிளம்பி ஆகணும், அது வரைக்கும் நீ இவனை பார்த்துக்கோ, என் பொண்ணு இப்போ ஆபத்தில் இருக்கா, அவளை போய் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். வேகமாக அந்த ஹோட்டலுக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வேக வேகமாக கிளப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் உன்னை வந்து உயிரோட விட மாட்டேன், என் பொண்ணு இல்லை எங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டும் போது, இங்கே பாரு நான் இப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலான்னு இருக்கேன், உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன், ஆனால் அது 2 நாள் கழிச்சு தான் நான் சொல்லுவேன், நாளைக்கே நான் வந்துட்டு ஊருக்கு போகிறேன், அது வெளிநாட்டுக்கு போகிறேன், அதுக்காக எனக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நீ தான் செய்ய போகிற, அது வரைக்கும் இங்கே நடந்த விஷயத்தை எதையுமே நீ போலீஸ்ட்ட சொல்லக்கூடாது, நான் கிளம்பி போனதுக்கப்புறம் நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோ, அப்போ தான் உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடப்பா அப்படின்னு சொல்லவும், இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் எடுக்கவே மாட்டார். அப்போ கூட அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாரு இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ சொன்னதை நான் நம்புறேன், அதனால தான் நான் அந்த கால் அட்டன் பண்ணாமல் இருக்கேன், என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்துட்டு சரி அவர் வந்து போலீஸோட ஃபோனை எடுக்கல, அவர் பொண்ணை தான் கேட்குறாரு. ஓகே நான் ஒத்துக்கிறேன், உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு காட்டுறவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு சூட்கேஸ், அது கொண்டு வந்த சூட்கேஸ் இருக்குல்ல, அந்த சூட்கேஸ் அங்கே தான் வச்சிருக்கேன், அதில் தான் உன் பொண்ணு இருக்கான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் திறக்கும் போது அதில் பொண்ணே இருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஒரு அதாவது ட்விஸ்ட்டே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த துணி வாஷ் பண்ணுற இடத்துல இந்த பொண்ணு சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கல, அங்கே அவர் பார்த்துருப்பார். அந்த சிசிடிவியில் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நேராக போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்களா அவங்கள்ட்ட விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க இந்த பொண்ணு வந்து யாருன்னு தெரியல, இந்த மாதிரி சைக்கோ மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும், அப்பத்துலேருந்தே அவங்க வந்துட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாமல் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தான் ஒரு தடவை இது கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது அவங்க இந்த அதாவது ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. இது என்னென்ன பண்ணுதுன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணு நிற்கிது பார்த்தீங்களா, இதை சுற்றிலும் இப்போ போலீஸ் நிற்கிறாங்க. வேணும்னே இந்த பொண்ணுக்கே தெரியாமல் இதை ட்ராப் பண்ணி பிடிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பெட்டியில் அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. இதிலேயே வேற வந்துட்டு அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார்ல, அப்போ வந்து இதே வாஷ் பண்ணுறவர் தான் அங்கே இருந்திருப்பாரு. அப்போ அவர்கிட்டே வந்து இந்த விஷயம்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், திரும்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அந்த சைக்கோ வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்டையே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா கொண்டிருக்கான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து வேகமாக வந்திருப்பாங்க. அதாவது இவர் ஹோட்டல் ஒன்று இருக்கார்ல, அவர் இந்த பொண்ணை தேடி வரும்போதே அவங்க வழியில் மடக்கி பிடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் கோவம் எல்லாம் எனக்கு புரியுதானே, நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் உயிரோடு உங்களுக்கு மீட்டு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை என்ன பண்ண சொல்கிறீங்க, அவன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அவங்க வந்துட்டு இவர் வந்து இப்படி இருக்காரா, இப்போ ஒரே வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகாது, உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு வைங்களேன், உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக நான் கால் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்கள் பொண்ணு நான் கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுவேன், அதுலேயே உங்கள் பொண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லவும் இவரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்துப்பார். அது வரைக்கும் எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்கன்னு சொல்லவும் தான் இவரும் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. இந்த டைம் தானே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் ஸ்டாப்பாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அப்போவே அவர் புரிஞ்சுப்பார் நம்ம பொண்ணை வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் இவருக்கு ஒரு தைரியமே வந்திருக்கும். அதனால தான் இவர் போக்குலேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருப்பாங்களா, அதனால தான் நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கூட்டு வந்திருப்பாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அவளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அந்த சைக்கோவை மடக்கி பிடிச்சி கூட்டு போகும்போது கத்துன்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதோட என் பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது வேகமாக வந்து பார்க்கும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, உங்கள் பொண்ணோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வயிற்றில் உள்ள பாப்பா தான் இது குழந்தையா அப்படின்ற மாதிரி இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதில்ல. இப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் வேறு பார்க்க வந்திருப்பாரா. இங்கே இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இந்த பொண்ணை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாது, நான் யாரும் எதுவும் பண்ணலை, என்னை வெளியே விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. நீ இந்த மாதிரி பேசிங்கன்னு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்ற பேரில் தானே பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவும் இவங்களுக்காக சம்மட் கோவம் இருக்கும். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸை இது பண்ணி திரும்ப கால் வர ஆரம்பிச்சிடும். அவங்க வீடு வந்து பெரிய இடத்தால அந்த பொண்ணை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அவள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை போய் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா, இதுலேருந்தே தெரியலையா அவள் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து பெரிய அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, அந்த உயர் அதிகாரி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ போய் கண்டுபிடிங்க, இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, யார் அவள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான்றதை கண்டுபிடிங்க, அப்புறம் நம்மள்ட்ட எவிடன்ஸ் வந்தோன்னு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அது மூலியமாக இப்போ வெளியே கூட்டு போயிடுறாங்க. போன உடனே அது என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது. டக்குன்னு வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா நேராக அந்த துணி கடைக்கு போயிட்டு அப்படியே தீய வச்சு விட்டுருது. இவனால தான் நம்ம வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேலையை பார்த்து விட்டுருது. உங்களுக்கும் ஆர்டர் கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவள் யார் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கியிருந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு மாதிரியான காடு மாதிரி இடம் இருக்குது. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி தடயம் தெரியுது. போய் பார்த்தா அங்கே தான் தெரிய வருது, இடையில வந்து ஒரு போலீஸ்கார் வந்து இந்த லேடி பின்னாடியே வளைஞ்சிட்டே இருப்பார். ஒரு டைம் வந்துட்டு ஒரு பேக்கில் ஒரு டவல் எடுக்கலான்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஆதாரங்கள்லாம் பார்த்தோன்னே
தான் இவ கெட்டவன்றது தெரிஞ்சிருக்கும். உடனே தப்பிச்சு அங்கேருந்து வேக வேகமாக அந்த பேக்கை தூக்கிட்டு ஓடிருப்பார்ல, அவரை தான் இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அவர் இந்த மாதிரி பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ டவுட்டில் தான் வந்தாங்க. ஆனால் கூட வேலை செய்கிற ஒரு போலீஸ்காரனே இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னோடனே இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னும் தானே அந்த பொண்ணு மேலே கோவம் வரும். அதாவது உயிர்னா எல்லாம் உயிர் தான். ஆனால் சில பேர் வந்துட்டு அவங்க சம்மந்தப்பட்டது வரும்போது இது பெருசாக தெரியும்ல, அந்த மாதிரி நினச்சி அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. லேடி இந்த இது அதாவது சைக்கோ இருக்குல்ல, இது எங்கே கிளம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஹோட்டலுக்கு தான் திரும்ப வருது. ஏன்னா அது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான திங்ஸ் ஏற்பாடு டிக்கெட் எல்லாம் அங்கே தானே வச்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வரும்போது அங்கே அதோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டியா, நீ இங்கே தான் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பல நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வச்சிருப்பார்ல, அந்த துப்பாக்கி வச்சுட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது, நான் உன்னை அடிக்காமே நான் உன்னை அடிச்சேன்னு சொல்லிட்டு என்னை இத்தனை வருஷம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க அப்பா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரம் ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. அவங்க அப்பா இதை ஃபோனே எடுக்க மாட்டார். ஏன்னா இது அடிக்கடி ஒரு லேப்டாப்பை வச்சு நோண்டிட்டே இருக்கும்ல, அதில் என்ன இருக்குன்றதை அவர் பார்த்துருப்பாரு. ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு இது மாதிரி இதே மாதிரி தான் பண்ணியிருக்கா, அதெல்லாம் ஒன்று விடாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம குடும்பம் மானம் தான் போகுன்ற மாதிரி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இனிமேல் இவளுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்ற முடிவில் அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். உடனே ஃபோன் எடுக்கலான்னு தெரிஞ்சோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல் ஓனரும் வந்தாரா, வந்த உடனே இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு இந்த சைக்கோ என்ன சொல்லிடுனா, வந்துட்டியா, இப்போ தான் முன்ன தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், இவன் யாருன்னு தெரியுமா, நான் வந்து இவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதனால தான் நானும் இவனு சேர்ந்து தான் உன் பையன் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுது. உடனே அவர் அந்த மனநிலையில் தானே இருக்கார், அவர் நம்பிடுறாரு. அவர் வந்து இவருக்கு இப்போ இவரை முடிச்சிடணும்னு இந்த பக்கம் திரும்பிடுறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறார், பொறுமையாக தான் சொல்கிறாரு, உங்கள் பையன் இறந்து போன விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்லாமல் மறைச்சது தான் நான் பண்ண தப்புன்னு. அதை அவர் கேட்க தயாராகவே இல்லை. இவர் ஷோல்டரில் ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே அவர் அங்கே மயங்கி விழும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேடி போலீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பிடிக்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ இவர் ஹோட்டல் ஓனர் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் அவனும் என்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டவனாக இருக்கான், அதனால் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் ஓனர் சொல்லுவார். அதோடு பார்த்தோன்னா இப்போ அவன் போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் திரும்ப அந்த பொண்ணை சைக்கோ ஓக்கல்னு நினைக்கிறாரு. அது அந்த டைமில் பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கீழே போடுங்க, இது பண்ணக்கூடாது. உடனே இவன் இந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாரு, அவள் பண்ண தப்புக்கு ஒரு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கணும், நீ அவரை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துறாரு. இதை பயன்படுத்தி அந்த சைக்கோ வந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிருது. உடனே அதை துரத்திட்டு புருஷன் துரத்திட்டு ஹோட்டல் ஓனரோட அவரை துரத்திட்டு இந்த லேடி இன்ஸ்பெக்டரோட எல்லாம் ஒன்றா ஓடுறாங்க. திடீர்னு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த துணிக்கடை வச்சிருந்தாருல, அவர் துணிக்கடையே இனிமேல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் இப்போ தேடி வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவங்க அப்பாக்காக வாழணும்னு நினச்சான்ல, அவன் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கான்றதை இந்த லேடி இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவன் குடும்பத்தை இழந்து அவன் இவ்வளோ இது பண்ணியிருக்கான், அவன் ஆல்ரெடி பல தண்டனைகளை அனுபவிச்சிட்டான், அவனுக்கு எந்த தண்டனையை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவன் பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சாலும் அதை அவங்க மறைச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஓனரை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்ற டைமுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டும்போது எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஓடி வந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் அந்த சைக்கோ இருக்குல்ல, அதை வந்துட்டு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அதை அங்கேயே அதை சுட்டு அதை அங்கேயே இறந்து போயிருக்கும். அதனால தான் அந்த பிரச்சனையே முடிஞ்சது. அது மட்டும் உயிரோட தான் பல பேர் பல விஷயங்களை மாட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இவரும் வந்து மென்டலாக அஃபெக்ட் ஆயிருப்பார். ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அதாவது இப்போ அவங்க இப்போ இந்த திரும்ப அந்த ஹோட்டலை வந்து நல்ல விதமாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் எல்லாமே கொஞ்சம் பழசெல்லாம் இது பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்காக அந்த ஹோட்டலை வந்துட்டு இன்னும் விற்காம தான் வச்சுருப்பாங்களா. அவங்க அப்பா அவரும் அதே மைண்ட் செட்டில் தானே இருக்காரு. ஸோ அந்த ஹோட்டலுக்கே அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு மைண்டு திரும்ப மாறும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பாவை அங்கே வச்சிருப்பான். ஸோ 2 பேருமே திரும்பவும் ஹோட்டலை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணி நடத்துகிற மாதிரி தான் இந்த ட்ராமா முடிச்சிருப்பாங்க. இந்த த்ரில்லர் ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமா ரிவ்யூவில் சந்திக்கலாம்.